ஒரு பர்ட்டிகுலர் வில்லேஜ்ல ஒரு விதமான நோய் ஒன்று ஸ்ப்ரெட் ஆகுது. ஆனா அந்த ஒரு நோய் மக்களை ஜாம்பியா மாத்துது. ஸோ அந்த மாதிரி ஊருக்குள்ள ஜாம்பி வைரஸ்ங்கிற விஷயம் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அதே நேரத்தில் அந்த வில்லேஜில் இருக்கிற ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்ல லேபரா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற நம்ம கதையோட ஹீரோயினான மாயா காணாம போன தன்னோட தம்பியை இந்த ஜாம்பி அவுட் பிரேக்கு நடுவில் கண்டுபிடிச்சாலா இல்லையா அப்படிங்கறதா இந்த ரெட் ஜோனுங்கிற கதை. ஸோ கண்டிப்பா கதை பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது மறக்காம வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கதையோட ஆரம்பத்தில் ஒரு ஐலாண்ட் வில்லேஜை காட்டுறாங்க. ஸோ அங்கே இருக்கிற ஒரு டிம்பர் ஃபேக்டரியில் கதையோட ஹீரோயினான மாயா அப்படிங்கிற ஒரு லேடி வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்களா. ஹீரோயின் மட்டும்தான் கொஞ்சம் வேலையை இஷ்டப்படி பண்ணுற மாதிரி தெரியுது. மற்றபடி அங்கே இருக்கிற மற்ற ஒர்க்கர்ஸ்லாம் ஒரு மாதிரி கான்லேயே இருக்கிறானுங்க. ஏன்னா கடந்த சில மாதங்களாகவே இந்த ஃபேக்டரியில் வேலை செய்கிற லேபர்ஸுக்கு ப்ராப்பரான சம்பளத்தை கொடுக்கறது கிடையாது. இந்த ஃபேக்டரியோட ஓனர் யாரான்னு பார்த்தா இந்த ஊரோட தலைவனாக இருக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு ஈவினிங் டைமில் அந்த ஊர் தலைவனுக்கு ஒரு பையன் ஒருத்தன் இருப்பான். அவன் ஃபேக்டரியில் இருக்கிற லேபர்ஸை மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்கானா. லேபர்ஸ் எல்லாருமே இந்த மாதிரி சம்பளம் ப்ராப்பரா தர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அலிகேஷன் வைக்கிறாங்க. ஆனா அந்த ஊர் தலைவரோட பையனுமே அதை அவ்வளோ சீரியஸா எடுத்துக்கிற மாதிரி தெரியல. அதெல்லாம் நாளைக்கு கொடுத்துட்றேன், ஒழுங்கா நாளைக்கு வேலைக்கு வந்து சேருங்க சரியா அப்படின்னு கத்தி விட்டு போயிடுவானா. மவனை அவன் மட்டும் நாளைக்கு கொடுக்காம இருக்கட்டும், நடக்கிறதே வேறன்னு இருக்கிற எல்லாருமே கான்ல இருப்பானுங்க. இப்போ அப்படியே ஈவினிங் டைம்ல அந்த வில்லேஜோட காட்டு பகுதியில ஏதோ குழியெல்லாம் தோண்டி டெட் பாடிஸ் எல்லாம் புதைச்சிக்கிட்டு இருப்பாங்கல்ல. ஸோ அதுல ஒரு பையன் மட்டும் சாகாம இருந்திருப்பான் போல. குழிக்குள்ள போட்டதுக்கு அப்புறம் அப்படியே லைட்டா எட்டி பாக்குறான். அந்த அடியாளுங்க கண்டுக்காத நேரத்துல சடனா அங்க இருந்து எஸ்கேப் ஆக. இப்போ அதுவே ஊருக்குள்ள ஹீரோயினோட தம்பிக்காரன் இருக்கிறான்ல, அவன் வீட்டுக்கு வரும்போது ஏதோ கடன் வாங்கி இருப்பாங்க போல. ஸோ அதனால ஹீரோயினோட வீட்டுக்கு முன்னாடியே வந்துட்டு ஒரு லேடி பயங்கரமா கத்திட்டு போவாங்களா. இதை அந்த தம்பிக்காரன் பார்த்தாடுறான். இந்த விஷயம் தினைக்குமே நடக்குதுதான் போல. ஸோ இப்பயுமே அந்த தம்பிக்காரன் ஹீரோயின் கிட்ட இந்த மாதிரி 2 மாசமா நீ வேலை பார்க்குற இடத்துல உனக்கு பெருசா சம்பளம் எதுவும் தர மாதிரி தெரியல, அதே நேரத்துல இந்த ஊர்ல வந்துட்டு நம்மளால பெருசாவும் சம்பாரிச்சிட்டு இருக்க முடியாது, அதனால வெளியூருக்கு இது போயிடலாம், அங்க போய் பெட்டரான ஒரு லைஃப் அமைச்சுக்கலாம்னு சொன்னா ஹீரோயின் அதை கேட்க மாட்டேங்கிறா. இந்த விஷயங்களெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், உனக்கான வேலைங்கிறது ப்ராப்பரா படிக்கிறத மட்டும்தான் ஸ்ட்ரிக்டா சொல்லிடுவா. அடுத்த நாள் காலையில அந்த தம்பிக்காரன் தன்னோட ஃப்ரெண்டை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு இந்த மாதிரி எங்க அக்கா என் சொல் பேச்சியே கேட்க மாட்டேங்கிறா, வெளியூர் போய் நல்லா சம்பாதிக்கலாம்னு சொன்னா குண்டு சட்டிகளே வந்து குதிரை ஓட்டலாங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கிறா, அவ லூசாவ அப்படின்லாம் புலம்பிட்டு இருப்பானா. இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருந்தவன் சரி எங்க அக்காவுக்கு தான் வெளியூர் போய் சம்பாதிக்கிறதுக்கு மனசு இல்ல, பட் நான் வெளியூர் போகலாமே, அவகிட்ட போய் சொன்னா அவ வேண்டாம்பா, சோ பெட்டர் மாமி உனக்கும் காசு தேவைப்படுதானே, வா நம்ம 2 பேர் வெளியூர் போகலாமா அப்படின்னு ஒரு பிளான் போட்டுருவானுங்க. அதுவே ஹீரோயினோட கம்பெனியில சரி இன்னைக்கு சம்பளம் கொடுக்குறேன்னு சொன்னாங்கல்ல, போய் சூப்பர்வைசர் கிட்ட கேட்கும்போது அந்த ஆள் முதலாளி சப்போர்ட் போல. சோ அதனால ஒழுங்கா எல்லாரும் வேலையை முடிக்கிற வழியா பாருங்க, சம்பளம்லாம் அப்புறம் தரோம் அப்படின்னு தெனாவட்டா பேசும்போது அந்த இடத்துல கை கலப்பாகிற மாதிரி தெரியும். அப்போ அங்க ஒரு ஸ்பிரிங் முடி வச்ச ஒரு லேடி இருக்கிறாங்கல்ல, அந்த கேர்லி ஹேர் வச்ச லேடி, அந்த லேடி சொல்லும் போது அங்க இருக்கிற லேபர்ஸ் எல்லாம் கேக்குறாங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க, கை கலப்பெல்லாம் போக வேண்டாம், இவனுங்க சம்பளம் தர மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டானுங்கன்னா நம்மளும் ஒன்னும் வேலைலாம் செய்ய வேணாம் அப்படின்னு இந்த லேபர்ஸ்ல முக்கியமான புள்ளிங்க எல்லாம் ஒன்னாவுக்கு வந்து டிஸ்கஸ் பண்றாங்க. சோ அடுத்தது என்ன பண்ணி இவனுங்கிட்ட இருந்து சம்பளம் வாங்கலான்னு. ஏன்னா இந்த ஒரு டிம்பர் ஃபேக்டரியில இவங்க செய்யற வேலைங்கிறது அவங்களோட வாழ்வாதாரத்தையும் சார்ந்து இருக்கு. ஆகையால் ஏதாவது கேஸ் கீது போடலாமான்லாம் யோசிப்பாங்க. அதே நேரத்தில் ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டும் வெளியூர் போகலான்னு பிளான் போட்டானுங்களே. ஸோ அதுக்கான டிக்கெட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருப்பாங்களா. அதை வாங்கிட்டு அங்கிருந்து கிளம்பும் போது அந்த ஏஜென்சியில வேலை பார்க்குற அந்த பையன் மாயாவுக்கு தெரிஞ்சவன் போல. ஸோ ஆகையால் மாயாவுக்கு கால் பண்ணி புள்ள உன் தம்பி இங்கே வெளியூர் போற மாதிரி தெரியுது, உங்ககிட்ட சொல்லிட்டு போனானா அப்படின்னு கேட்கறானா. அப்படியே அன்னைக்கு நைட் ஆகுது. ஸோ நைட் டைம்ல தான் டிக்கெட் போட்டிருக்கானுங்க போல. ஹீரோயின் வரக்கு முன்னாடியே கிளம்பிடலான்னு திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு வெளியில வருவானுங்க. பார்த்தா அதுக்குள்ள ஹீரோயின் வீட்டுக்கு வந்துட்டா. எதுவுமே பேசல, அப்படியே அவன் கையில இருக்கிற பேகை பிடுங்கி அந்த டிக்கெட் எல்லாம் எடுத்து கிழிச்சு போட்டுருவா. தம்பிக்காரனுக்குள்ள சரியான கோவம் இருந்தாலும் எதுவும் சொல்ல முடியாம வீட்டு விட்டு போயிருவானா. எங்க போக போற, இங்கதான் சுத்திட்டு திருப்பி வீட்டுக்கு தான் வருவாங்கிற மாதிரி ஹீரோயின் அலட்சியமா விட்டுருவா. கோவத்துல வெளியில வந்து அந்த தம்பிக்காரனையும் கூடவே வந்து அந்த ஃப்ரெண்டுக்காரனையும் ஏதோ 3 அடியாளுங்க மாதிரியான ஆளுங்க நடு ரோட்ல வச்சு மடக்கி வேன்ல தூக்கி போட்டு வேற தூரம் எடுத்து கூட்டு வரானுங்க. அப்படி எங்கடா கூட்டிட்டு வராங்கன்னு பார்த்தா காட்டுக்கு நடுவுல இல்லீகலா மரம் வெட்டுவாங்கல்ல. ஸோ அந்த மரம் வெட்டுற வேலையை பாக்குறதுக்காக அடிமைகளை பிடிச்சிட்டு வராங்க. புதுசா இன்னும் சில பசங்களை பிடிச்சிட்டு வந்திருக்காங்களான்னு அங்க இருக்கிற ஒரு தாடிக்காரர் இதெல்லாம் கவனிக்கிறாரு. அடுத்த நாள் காலையில சூரிய வெளிச்சம் வருது. இந்த தம்பிக்காரனை கூட்டு வரும்போதே சமத்தியை அடிச்சுதான் கூட்டு வந்திருப்பாங்க. அந்த அடி வாங்கின மயக்கத்துல அவன் இன்னுமே படுத்து வந்திருக்கேன். இந்த அடிமைகளுக்கெல்லாம் சூப்பர்வைசர் மாதிரி ஒருத்தர் இருப்பான். அவன் என்னன்னா அந்த தம்பிக்காரனோட தலையிலேயே மிதிச்சு அவனை எழுப்ப வைக்கிறான். தடுக்க பார்த்த அந்த ஃப்ரெண்டு பையனோட தலையிலேயே கண்ணை வச்சு போட்டு தள்ளிடுவான். ஒழுங்கா போங்கடா அப்படின்னு மிரட்டிட்டு இருக்கும்போது நைட்டு ஒரு தாடிக்காரரு புது பசங்களா வராங்கன்னு பார்த்திருந்தாருல. ஸோ அவரு தான் வந்துட்டு இல்ல புது பசங்க தானே தெரியாம பண்ணிருப்பாங்கன்னு அந்த சூப்பர்வைசர் கிட்ட கெஞ்சி
கெஞ்சி இந்த தம்பிக்காரனையும் அந்த ஃப்ரெண்டு பையனையும் கூட்டிட்டு வராரு. அப்படி கூட்டிட்டு லைன்ல வரும்போது தான் இந்த மாதிரி மரம் வெட்டுறதுக்காக கூட்டிட்டு வந்திருக்காங்கடா, பார்த்து நடந்துங்க இல்லைன்னா போட்டு தள்ளிடுவானுங்க, அவனுங்களாம் மனசுனே கிடையாது அப்படின்னு சொல்லி வார்ன் பண்றாரு. ஸோ அந்த வில்லேஜோட காட்டுப்பகுதியில் இப்படி ஒரு கோரமான சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ அதுவே அந்த வில்லேஜுக்குள்ள ஊருக்குள்ள காட்டுறாங்க. அந்த ஊர் தலைவர் ஊருக்கு நடுவில் ஒரு ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் ஒன்று வச்சிருந்திருப்பான் போல. கடந்த 5 வருஷமா இந்த ஊர் மக்கள் எல்லாருமே ரொம்ப நல்லபடியா பாத்துக்கிறதுக்காக இந்த ரீஹாபிலிட்டேஷன் சென்டரை நாங்க வச்சிருந்திருக்கோம் அப்படின்னு அந்த ஊர் தலைவன் அவனோட பொலிட்டிக்கல் கரியரை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்காக சில இன்டர்வியூலாம் கொடுத்துக்கிட்டு இருப்பானா ரிப்போர்ட்டர்ஸுக்கு. ஆமா 20 வருஷமா ஊர் தலைவர், அதுக்கப்புறம் என்ன டிம்பர் ஃபேக்டரி ஒன்று வச்சிருந்திருக்கீங்க, ஊர்ல இருக்கிற ஏகப்பட்ட கடகண்ணி உங்களது தான், லோக்கல் சேனல்ஸ்லாம் கூட வச்சிருந்திருக்கீங்க, இப்ப ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் வச்சிருந்திருக்கீங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் ஒரே குடும்பமா இருந்துகிட்டு ஒரு வில்லேஜை கட்டி காப்பாத்துறீங்க பாத்தீங்களா அப்படின்னு அங்க ரிக்கிங்கிற ஒரு ரிப்போர்ட்டர் நக்கல் பண்ணிட்டு இருப்பான். இங்க அதுவே ஹீரோயின் காலையில வேலைக்கு கிளம்பிக்கிட்டு இருப்பாளா. ஸோ அப்போ அந்த ஃப்ரெண்டுக்காரனோட அம்மா வந்து கால் பண்ணியிருப்பாங்க போல, இந்த மாதிரி என் பையன் இங்கே உங்க வீட்டில் தான் இருக்கிறானா அப்படின்னு. இல்லையேம்மா, என்னோட தம்பியும் உங்க பையனும் உங்க வீட்டில் தான் இருப்பாங்க நான் நினைச்சேனே அப்படின்னு ஹீரோயின் குழம்பி இருந்திருப்பா. 2 பேர் அப்படி எங்க போயிருந்திருப்பானுங்கன்னு. ஆனா அப்போ அவங்க ஆத்தோரமா ஏகப்பட்ட கூட்டங்கள் இருக்கு. என்னடான்னு பார்த்தா அங்க ஏதோ ஒரு டெட் பாடி இருக்காமா. டெட் பாடின்னு சொன்னோன்னுமே ஹீரோயினுக்கு பதட்டமாயிருது. எங்கேயாவது அது அவனா இருப்பானா, இருக்கக்கூடாது அப்படின்னு போய் பார்க்கலான்னு இருந்தா போலீஸ் விட மாட்டேங்கிறாங்க. ஆனா அதே இடத்துல தான் ரிக்கியுமே இருப்பானா. அவன் ஹீரோயின் அப்படி பதட்டமாறத பார்த்துட்டு தன்னோட கேமரால இறந்து போன அந்த பையனை போட்டோ பிடிச்சு வச்சிருந்திருப்பானா. ஸோ அந்த போட்டோவை செக் பண்ணி பார்த்தா இல்ல, அது ஹீரோயினோட தம்பி கிடையாது. பட் இறந்து போன பையன் யாருன்னா, ஸ்டார்டிங்ல குழி தோண்டி சில பாடிஸ் எல்லாம் புதைச்சுக்கிட்டு இருந்தாங்கல்ல, அதுல கூட ஒரு பையன் எஸ்கேப் ஆயிருப்பான்ல, அதே பையன் தான். ஹீரோயின் கேமரால அந்த போட்டோ எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஊர் தலைவரோட போட்டோ இருக்கிறதையும் கவனிக்கிறாளா. என்ன நீங்க இன்னைக்கு ரிப்போர்ட்டரா அந்த ரீஹாபிலிட்டேஷன் சென்டருக்கு வந்தாங்களே, அதுல நீங்களும் ஒருத்தரான்னு கேட்கும்போது அப்படின்னு வச்சுக்கலாம், சரி போறதுதான் போறேன், உன்னோட மொபைல் நம்பரை கொஞ்சம் கொடுத்துட்டு போவேன்னு ஹீரோயின்ட்ட ஃப்ளோட் பண்ண ட்ரை பண்ணுவானா. ஆனா அது வேலைக்கு ஆகல. சரின்னு அவனோட விசிட்டிங் கார்டை கொடுக்குறான். இன்னொரு பக்கம் இந்த ஊர் தலைவர் இருக்கிறான்ல, ஸோ அவன் தன்னோட பையனை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு சில அட்வைஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறான். ஏன்னா ஃபேக்டரியில பிரச்சனை இருக்குதுங்கிறது உனக்கு தெரியுது. என்னடே உன்னோட தாத்தா காலத்துல இருந்து இந்த ஒரு ஃபேக்டரியை நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்ப இருந்தே இந்த ஃபேக்டரியில பிரச்சனை இருக்குதான் செய்யுது. ஆனா ஒண்ணுமே இல்லாம ஆரம்பிச்சு இப்போ இவ்வளவு தூரம் வந்து நம்ம உட்காந்துருக்கோம் அப்படின்னா அதுக்கு காரணம் எல்லாத்தையும் நம்ம சரியா பண்றங்காட்டே கிடையாது. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை எதிர்த்து நம்ம திடகார்த்தமா நிக்கணும்டாங்கிற மாதிரி சொல்றான். ஏன்னா அந்த ஃபேக்டரி பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாம அந்த ஊர் தலைவரோட பையன் அந்த இடத்துல நடுங்கிட்டு உட்காந்துருப்பானா. ஸோ அப்பா கிட்ட இந்த மோட்டிவேஷன்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் நேராக ஃபேக்டரிக்கு போனவன், என்னப்பா உங்களுக்குலாம் சம்பளம் வேணுமா, சரி உங்களுக்கான சம்பளத்தை நான் கொடுக்குறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, மத்தியானமே கொடுத்துட்றோம் அப்படின்னு அங்கிருந்து போக பார்க்கும்போது ஃபேக்டரியோட மேனேஜர் அவங்ககிட்ட வந்துட்டு, ஐயா சம்பளம் கொடுக்குறேன்னு நீங்க பாட்டுக்கு சொல்லிடுவீங்க, ஆனா கொடுக்கறதே பாதி சம்பளம் தான் கொடுக்குறீங்கன்னு தெரிஞ்சா இன்னுமே கோவப்படுவானுங்க அப்படின்னு சொன்னா, கொலைக்கிற நாயை அமைதியாக்கணும்னா எலும்பு துண்டு போட்டா போதும், கறி துண்டு போடணுங்கிற அவசியம் கிடையாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுவான். இப்போ காட்டுக்குள்ள அந்த அடிமைகளை வச்சு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்கல்ல, சரியான வேலையா இருக்கும். வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் மத்தியானம் சாப்பாடு வாங்கி கொடுத்துருப்பானுங்களா. அப்படி சாப்பிட்டு இருக்கும்போது அந்த தம்பிக்காரங்கிட்டையும் ஃப்ரெண்டுக்காரங்கிட்டையும் அந்த தாடிக்காரன் ஒருத்தர் பேசிக்கிட்டு இருப்பான்ல. ஸோ அவன் கிட்ட வந்து உட்காந்துக்கிட்டு, ஒரு 2 நாளுக்கு முன்னாடி என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தன் இங்கிருந்து எஸ்கேப் ஆனா, நம்மளாலையும் தப்பிக்க முடியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு சின்ன பிளான் மாதிரி சொல்றானா. ஆனா எந்த நேரத்தில் பிளான் சொன்னோன்னு தெரியல. கரெக்டா அந்த டைம்ல சாப்பிட்டு இருந்ததுல ஒரு 2-3 பேர் அங்க இருந்து வேகமா எஸ்கேப் ஆகுறானுங்க. ஸோ இப்போ ஆளுங்களை பார்த்துக்க வேண்டிய கார்ட்ஸ் எல்லாருமே கொஞ்சம் அப்படி ஓடி போற பசங்க மேல கண்ணு வைக்கும் போது இதாண்டா சான்ஸ்னு இவனுங்க 2 பேரும் அப்புறம் தாடிக்காரன் அப்படின்னு சொல்லி 3 பேர் அங்க இருந்து எஸ்கேப் ஆக பாக்குறானா. பின்னாடியில இருந்துட்டு இவனுங்களும் ஷூட் பண்ணாலுமே அந்த தாடிக்காரனோட காலில் மட்டும் அடிபட்டுரும். இருப்பினும் அவனை எப்படியோ தூக்கிட்டு வந்து ஓரமா உட்கார வச்சிருந்துருப்பாங்களா. இப்போ காலில் அடிபட்டு பயங்கரமா பிளட் லாஸ் வேற ஆயிட்டு இருக்குது. இருந்தாலும் அவனை அப்படியே விட்டுட்டுலாம் போகல, அப்பயும் தூக்கிட்டு வந்துகிட்டு இருப்பாங்க. அண்ட் அப்போ அந்த தாடிக்காரன் அந்த இடத்துல ஒரு பெரிய பூ ஒன்று இருக்கிறத பாக்குறான். ஸோ அதை பார்த்துட்டு மேபி இந்த ஒரு பெரிய பூ என் காலில் பட்டு இருந்திருக்க இந்த அடியை சரிப்படுத்துமோன்னு சம்பந்தமே இல்லாம அந்த பூவை அரைச்சு அவனோட காலில் அடிப்பட்ட இடத்துல வச்சுக்கிட்டு இருப்பானா. யோ இதெல்லாம் கரெக்டா தான் பண்றையா என்னன்னா அந்த தம்பிக்காரனுக்கு டவுட் இருக்கும். எங்க தாத்தா சொல்லியிருக்காருடா, வித்தியாசமான பூக்களுக்கெல்லாம் வித்தியாசமான சக்திகள் இருக்கும்னு. ஸோ அந்த மாதிரி இதை என் காலை கியூர் பண்ணாலும் பண்ணுங்கிற மாதிரி அவன் சொல்லுவான். சரி அந்த இடத்துல இருந்து கிளம்பலான்னு இருக்கும்போது அவ்வளோதான், அங்க கார்ட்ஸ் கிட்ட மாட்டிக்கிறாங்க. ஆனா அந்த ஃப்ரெண்டு பையன் கொஞ்சம் தூரமா இருந்திருப்பான் போல. கார்ட்ஸ் அங்க இருக்கிறத பார்த்தோன்னே எஸ்கேப் ஆக இருந்தா கன்னை வச்சு அந்த கார்ட்ஸ் அவனோட வயிற்றுலயே ஃபயர் பண்ணிடுறாங்களா. இருந்தாலும் புல்லட் அடி வாங்கினதோட அங்கிருந்து அவன் எஸ்கேப் ஆகுறான். இப்போ அதுவே ஃபேக்டரியில பாதி சம்பளம் தானே கொடுத்துருந்துருப்பாங்க. அதனால இருக்கிற எல்லாருமே என்னப்பா சம்பளம் தர மாட்டேங்கிறானுங்க, போராட்டத்துக்கு இது ஆரம்பிச்சிடலாமா என்னென்ன டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த கர்லி ஹேர் வச்சு லேடி இருக்கிறாங்கல்ல, அவங்க தான் இல்ல வேண்டாம் கொஞ்சம் பொறுமையா இருங்க, பார்த்து எதா இருந்தாலும் பண்ணிக்கலாம், அவசரப்பட்டுறாதீங்க அப்படின்னு இருக்கிற எல்லாரையும் காம் டவுன் பண்ணிட்டு இருப்பாங்களா. ஆனா அந்த இடத்துல ஃபேக்டரி ஓனரோட ஆளுங்க இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு வேடிக்கை பார்க்க வந்திருப்பாங்க போல. ஸோ அப்படி இந்த கர்லி ஹேர் வச்ச லேடி சொல்ற பேச்சை மற்றவங்க எல்லாம் கேட்கறத பார்த்துட்டு இதுதான் இந்த குரூப்புக்கு லீடரா இருக்கும் போலே அப்படின்னு முடிவு பண்ணவனுங்க. அன்னைக்கு நைட்டு அந்த கர்லி ஹேர் வச்ச லேடி வீட்டுக்கு போகும்போது வீட்டு வாசல் முன்னாடி நிக்க
வரும்போதே கடத்திடுறானுங்க. காட்டுக்குள்ள அந்த ஃப்ரெண்டு பையன் புல்லட் அடி வாங்கிட்டு எப்படியாவது அங்கிருந்து தப்பிச்சு வரணும்னு வந்திருப்பான்ல, அப்படி ஓடி வந்தவன் கடைசியா ரோட்டுக்கு வந்து விழுந்து இறந்து போகிறான். அடுத்த நாள் காலையில அந்த ஃப்ரெண்டு பையனோட பாடியை கண்டுபிடிச்சிருக்காங்கிற விஷயம் தெரிஞ்சோன்னே ஹீரோயின் நேரா ஹாஸ்பிட்டல் போறாளாம். அங்க போய் அந்த பையனோட பாடியை பார்த்துல இருந்து ஹீரோயினுக்கு மனசே சரியில்லை. இவனுக்கே இந்த நிலைமைனா கூட போனா நம்ம தம்பிக்கு என்ன இருக்குன்னு ஒரு மாதிரி பயங்கரமா பதறி போனவ நேரா ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட ஸ்டேஷனுக்கு போய் பதிவு பண்றான். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம குழம்பி இருக்கும் போது அந்த ரிப்போர்ட்டர் விசிட்டிங் கார்டை கொடுத்துருப்பான்ல. ஸோ ஆகையால் நேரா அவங்ககிட்ட போய் இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டு தன்னோட தம்பியை கண்டுபிடிக்கிறதுக்காக உதவி பண்ணும் மாதிரி கேட்டான். அவன் இதுல ரிஸ்க் இருக்குதுப்பாங்கிற மாதிரி சொல்லுவான். ஏன்னா அந்த ரிக்கி இங்க வந்து ஒரு 2 நாள் இருக்குமா, ஆனா அந்த 2 நாளுக்குள்ளேயே 2 பாடியை பார்த்துட்டான். 2 நாளுக்குள்ளேயே இந்த ஊர்ல 2 பாடி, அதுவும் கன் ஷூட் பண்ணி விழுகுது அப்படின்னா இந்த ஊர்லயே நீ இருக்கிற. ஸோ உனக்கு தெரியும் ஊர் எவ்வளவு சீரியஸ்னு. அதனால உன் தம்பியை தேடி போறதுங்கிறது அவ்வளவு சரியா இருக்கிற மாதிரி தெரியலன்னு சொல்லக்குள்ள சரின்னு ஹீரோயினும் தன்னோட தம்பியோட போட்டோவை மட்டும் எடுத்து காமிச்சுக்கிட்டு இவனை எங்கேயாவது பார்த்தீங்கன்னா எங்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணு சரியான அங்கிருந்து கிளம்பிடுவா. இப்போ மறுபடியும் காட்டுக்குள்ள காட்டுறாங்க. தப்பிச்சு போன அந்த தம்பிக்காரனையும் அந்த தாடிக்காரனையும் கொண்டு வந்து ஒரு இடத்துல அடைச்சு வச்சிருந்துருப்பாங்களா. மயக்கத்துல இருந்து அந்த தாடிக்காரனோட கால்கள் எல்லாமே ஒரு மாதிரி இன்ஃபெக்ட் ஆன மாதிரி தெரியுது. சடனா அவனே எந்திரிச்சு ஒரு மாதிரி வித்தியாசமாலாம் பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறான். என்னடா அவன் வித்தியாசமா கத்துறானேன்னு முதல்ல அந்த தம்பிக்காரனும் பயங்கரமா பயந்துருவான். ஆனா அப்படியே கத்திக்கிட்டு இருந்தவன் சடனா மூச்சு பேச்சு இல்லாம அப்படியே விழுந்து கிடக்க பதறி போன அந்த தம்பிக்காரனும் உதவிக்கு யாராவது வாங்கல அப்படின்னு அங்க இருக்கிற செக்யூரிட்டி ஒருத்தனை கூப்பிடுறானா. சரின்னு ஒரு கார்டும் உள்ள வரான். ஆனா வந்தவன் எதுக்கடா கத்துறன்னு சொல்லி முதல்ல அந்த தம்பிக்காரனை போட்டு 4 அடி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த தாடிக்காரனை போய் செக் பண்ணி பார்த்தா அந்த தாடிக்காரன் எந்திரிச்சு அப்படியே அந்த கார்டோட காலை போட்டு கடிக்க ஆரம்பிக்கிறான். கடிகிரியாடான்னு சொல்லி இவனும் வச்சு தலையோட சேர்த்து முதின்னு முதிக்க அவ்வளவுதான் அதே இடத்துல சுருண்டு விழுந்துடுறான். ரைட்டு தாடிக்காரன் செத்துட்டான் போலன்னு சொல்லி அந்த தம்பிக்காரனுக்கு இன்னும் 4 அடி சேர்த்தி போட்டு அந்த தாடிக்காரனோட பாடியை ஒரு ஜீப்ல ஏத்திக்கிட்டு கூடவே நம்ம தம்பிக்காரனை கூட்டு வந்திருப்பாங்க. இப்படி வேலை செய்யற இடத்துல இறந்து போனவங்களோட பாடியை புதைக்கிறதுக்காகவே ஒரு இடம் தனியா ஒதுக்கி இருக்காங்க போல. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு அந்த தம்பிக்காரனை வச்சுதான் குழியே தோண்டி அந்த தாடிக்காரனை புதைச்சிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. ஆனா அப்படி கிளம்பி போகும்போது மண்ணுக்குள்ள புதைச்சிருந்த அந்த பாடி எந்திரிக்கிறத அந்த தம்பிக்காரன் பாக்குறான். ஐயோ போனோம் எந்திரிக்குதான்னு சொன்னாலும் அந்த கார்ட்ஸ் யாரும் அந்த தம்பிக்காரனை நம்புற மாதிரி தெரியல. ஆனா எந்திரிச்சு அந்த போனோம் நேரா அது பாட்டுக்கு காட்டுக்குள்ள ஓட ஆரம்பிக்குது. கரெக்டா ரோட்ல ஒரு கார்ல அடிபட்டுருதான். ஆத்தாடி ஆத்தி போட்டு தள்ளிட்டு போன அந்த காருக்குள்ள இருக்கிறவனும் அப்படியே இறங்கி வரான். அப்படி இறங்கி வந்தவன அந்த ஜாம்பி போட்டு கடிக்க ஆரம்பிக்க அவனோட ஃபேமிலியும் கார்ல இருந்து இருப்பாங்களா, அதுல ஒரு லேடியும் இறங்கி வந்து அவனை காப்பாத்துறதுக்காக முயற்சி பண்ணா அந்த லேடியுமே அந்த ஜாம்பிட்ட கடி வாங்குறாங்க. காருக்குள்ள இருந்து அவங்களோட பொண்ணு மட்டும் எப்படியோ அந்த கடிக்க வந்த ஜாம்பியை அந்த காருக்குள்ள போட்டு அடைச்சிட்டு காயப்பட்ட அவங்க அம்மாவை கொஞ்சம் கைத்தாங்களா ஓரமா கூட்டிட்டு போய் உட்கார வச்சிருந்திருப்பாளா. பயங்கரமா பயந்து போயிருப்பா. என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி இருக்கு. அவ்வளவுதான் கொஞ்ச நேரத்துல அவங்க அம்மாவுமே ஒரு ஜாம்பியா மாறிட்டாங்க. நேரா இவ்வளவு கடிக்க வரும்போது ஜஸ்ட் மிஸ் அங்க இருக்கிற ஒரு கிளையில அவங்களோட வாயை கொண்டு போய் சொருகி அவங்க இறந்து போயிடுறாங்க. இப்போதைக்கு அந்த ஒரே ஒரு புள்ள மட்டும் தான் உயிர் தப்பிச்சிருந்திருக்கு. அவளோட பேரை நம்ம லியான்னு வச்சுக்கலாம். கட் பண்ணா ஹீரோயின் தன்னோட தம்பி எங்க போனான்னு தெரியாம அவனை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியாம ஒரு மாதிரி வீட்டுல தனிமையா உட்காந்துருந்தாலும் சும்மா வீட்டுல உட்காந்துக்கிட்டே இருக்க முடியாதுல்ல. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஃபேக்டரிக்கும் வேலைக்காக போயிருந்திருப்பாலாம். வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது அந்த நூடுல்ஸ் தலை லேடி இன்னுமே வரல. ஏன்னா நேற்று நைட்டு அவங்கள கடத்திட்டு போயிட்டாங்க. அந்த விஷயம் இவங்களுக்குலாம் தெரியாது. ஆனா அப்ப அங்க இருக்கிற எம்ப்ளாயிஸ் எல்லாம் ஹீரோயின் கிட்ட வந்துட்டு என்ன அந்த நூடுல்ஸ் தலை லேடி என்னமோ ஓரா வாய் விட்டுக்கிட்டு இருந்தா நமக்கு சம்பளத்தெல்லாம் வாங்கி தரேன் அப்படின்னு என்ன இன்னைக்கு ஆளை காணோம், என்ன அவளோட காசை மட்டும் வாங்கிட்டு போயிட்டாளா அப்படிங்கிற மாதிரிலாம் டென்ஷன் ஆகுவாங்க. ஆகையால் இன்னைக்கு ஒரு கை பாத்திரலான்னு மிச்ச சம்பளத்துக்காக அந்த சூப்பர்வைசர் கிட்ட சண்டைக்கு போனா அவன் சுத்தமா அவங்களெல்லாம் மதிக்கிற மாதிரியே தெரியல. வேலை செய்யறேன்னா செய்யுங்க, செய்யலின்னு வைங்களேன் நாங்க வெளியூர்ல இருந்து ஆளுங்களை கூப்பிட்டுக்கிறோம், நீங்க எல்லாரும் வீட்டுல பட்னியா கடங்கடா அப்படின்னு வாய் பேசுவான். அங்க இருக்கிற நிறைய பேரால இந்த வேலையை பாதியிலாம் விட முடியாது. ஆனா அதே நேரத்துல இப்படி வேலையை விட முடியாதுன்னு இருக்கிற நபர்களை யாராவது தூண்டுறதுக்காக முயற்சி பண்றாங்க, யாராவது போராட்டத்துக்கு தூண்டுற மாதிரி முயற்சி பண்றாங்கன்னா அவனுங்களை மட்டும் தனியா கூப்பிட்டு போட்டு தள்ளனா போதுங்கிற மாதிரி அங்க ஏகப்பட்ட அடியாட்கள் எல்லாம் நிக்க வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதையெல்லாம் கவனிச்ச ஹீரோயின் தான் முதல்ல சும்மா அந்த நூடுல்ஸ் தலாக்கா ஏதாவது பண்ணுவாங்க, வா கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி கூட்டிட்டு போறா. இன்னொரு பக்கம் காட்டுக்குள்ளேயுமே காலையில ஆயிடுச்சு, ஒழுங்கா வந்து வேலையை பாருங்கடான்னு சொல்லி தூங்கிக்கிட்டு இருக்கிற நம்ம தம்பிகாரனோட தலையிலாம் காலை வச்சு முதிச்சு அடிச்சு அனுப்பி விடுறாங்க. ஆனா அதே நேரத்துல காட்டுக்குள்ள இருந்து வந்த அந்த ஜாம்பிங்கிறது ஊர்ல இருக்கிற ஒருத்தனை பிடிச்சு கடிக்க, அப்படி அந்த ஜாம்பியை ஒரு நபரை எங்க கடிக்குதுங்கிறத பொறுத்து தான் அவங்க எவ்வளவு வேகமா அங்க ஜாம்பியா மாறுறாங்கிறது இருக்க செய்து போல. பொதுவே ஊருக்குள்ள அந்த ஊர் தலைவர் இந்த ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் ஒன்று கட்டி வச்சிருந்திருப்பான்ல, அதுக்கு பின்னாடி என்ன மேட்டர் இருக்குதுங்கிற விஷயத்த கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த ரிப்போர்ட்டர் இருக்கிறான்ல அவனுமே அங்க இருக்கிற ஆளுங்களுக்கு காசுலாம் கொடுத்துட்டு சும்மா இந்த ஒரு ரீஹாபிலிட்டேஷன் சென்டரை பத்தி நான் ஆர்டிக்கல் எழுத போறங்கிற மாதிரி தான் வந்திருப்பான். ஆனா ஒரு பாயிண்ட்ல அவனுக்கு சுத்தி காமிச்சிட்டு இருந்த அந்த ஸ்டாஃபுக்கு டிம்கி கொடுத்துட்டு அந்த ரிப்போர்ட்டர் ஒரு பர்டிகுலர் டோரை வந்து நோட் பண்றான். அந்த சங்கிலி எல்லாம் போட்டு கட்டி வச்ச மாதிரி இருக்குது. அதோட ஓட்ட வழியா எட்டி பார்த்தா அங்க ஏதோ சில சின்ன
சின்ன பசங்க கைகள்ல ஏதோ ஒரு சிவப்பு கலர்ல டேக் ஒன்று மாட்டிக்கிட்டு போகிற மாதிரி இருக்கு. உள்ள போகலான்னு இருந்தா அதுக்குள்ள வந்து செக்யூரிட்டி எல்லாம் பிடிச்சிடுறாங்க. அவனை நாட்டுக்குள்ள வேலை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த அடிமைகள் எல்லாருமே சாப்பிட்டு இருக்கும்போது அப்பதான் அந்த தம்பிக்காரன் நோட் பண்றான். ஆக்சுவலி நேத்து நைட்டு அந்த வைரஸால பாதிக்கப்பட்ட அந்த சோட்டத்தலைனை கொண்டு போய் புதைச்சிருப்பாங்கல்ல, ஆனா அவன் வந்து அங்க இருக்கிற ஒரு ஆளை கடிச்சு வச்சிருந்திருப்பான். அவனோட காலில் இன்ஃபெக்ட் ஆயிருந்திருக்கும். இந்த விஷயத்த அந்த தம்பிக்காரன் நோட் பண்றான். இருந்தாலும் அவனுக்கு இன்ஃபெக்ட் ஆயிருக்குங்கிற விஷயத்த அவனும் யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிற மாதிரி தான் பாக்குறான் போல. இப்படி இருக்கும்போது அந்த இடத்துக்கு கார்ல ஒரு சில பேர் வருவாங்க. நேரா வந்துட்டு இவங்கிட்ட இந்த மாதிரி நேத்து நம்ம ஒருத்தனை போய் புதைச்சிட்டு வந்தோம்ல, நான் அவனோட பாடிங்கிறது அந்த இடத்துல தோண்டப்பட்டிருந்திருக்கு, உனக்கு ஏதாவது தெரியுமான்னு இவங்க டிஸ்கஸ் பண்ணும்போது அப்ப அந்த தம்பிக்காரன் தான் அவன் உயிரோட வந்திருப்பான். நான் ஒன்னும் போய் சொல்லல, என்னோட 2 கண்ணால பார்த்தேன், வேணும்னா நீங்க அவனோட காலை வேணாலும் செக் பண்ணி பாருங்களேன்னு இந்த தம்பிக்காரன் சொல்லுவானா. ஆனா ஆப்வியஸா அவனும் வேற வழி இல்லாம பேண்ட்டை தூக்கி காட்டுறான். அடிப்படதா செஞ்சிருக்குது. இருப்பினும் என்னடா என்ன தேவையில்லாம சீண்டா பாக்குறேன்னு அவன் தம்பிக்காரன் கூட சண்டை போட தான் பார்ப்பான். ஆனா முதல்ல அங்க இருக்கிற எல்லாரும் சரி சண்டை போட வேணாம் அப்படின்னு தடுக்க தான் பார்ப்பாங்க. பட் காட்டுக்குள்ள வந்துக்கிட்டு வேற என்டர்டைன்மெண்ட் என்ன, அடிச்சுக்கங்கடா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சண்டை போட விட்டுறானுங்க. ஆனால் அந்த தம்பிக்காரன் என்னதான் சின்ன பையனாக இருந்தாலும் உடம்பு வலு அவ்வளோ இல்லை அப்படின்னாலுமே கோவங்கிறது ஜாஸ்தியாக இருக்கும்ல, வச்சு போட்டு பொழக ஆரம்பிச்சிடுறான். ஆனால் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே போதும் அடிச்சுட்டு செத்துறாதீங்கடா அப்படின்னு 2 பேரையும் பிரித்து விட்டுருவாங்க. இங்கே ஃபேக்ட்ரியில் ஊர் தலைவரோட பையன் இருக்கிறான்ல, அவன் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணலாங்கிற மாதிரி வந்திருப்பான். ஆனால் வந்த இடத்துல இனிமேலாம் பேசிட்டு இருக்க முடியாதுன்னு அந்த இடத்துல ஒரு பெரிய கை கலப்புங்கிறது நடக்க ஆரம்பிக்குது. அந்த கை கலப்புல தெரியாம ஒரு லேடி அங்கே இருக்கிற ஒரு மிஷினில் அவங்களோட கழுத்து அறுபட்டு இறந்து போயிடுறாங்க. இங்க ரிப்போர்ட்டர் அங்க இருக்கிற செக்யூரிட்டிஸ் கிட்ட மாட்டி இருந்திருப்பான்ல, அப்போ அந்த இடத்துக்கு ஒரு குடும்ப போட்டவங்க வரான். இவன் ஆக்சுவலி அந்த ஊர் தலைவரோட ரைட் ஹேண்டா இருப்பான். நம்ம ரிப்போர்ட்டரை பத்தின பேக்ரவுண்ட் டீடைல்ஸையும் அவன் ஏற்கனவே கலெக்ட் பண்ணிட்டு தான் அங்க வந்தவனும். என்னப்பா தம்பி இங்க என்ன நடக்குதுங்கிற விஷயத்தெல்லாம் வெளியில போய் சொல்லலான்னு இருக்கிறியோ, சரி நீ வெளியில போய் சொல்லு, ஆனா எங்களுக்கு ஏத்த மாதிரி சொல்லுன்னு அவனுக்கு காசும் கொடுக்க ரிப்போர்ட்டருக்கு ஜாலி ஆயிரும். ஓகே ஃபைன், நான் இதெல்லாம் எடுத்துக்கிறேன். இருப்பினும் கடைசியா ஒரே ஒரு தடவை ஊர் தலைவர் கூட எனக்கு ஒரு சின்ன இன்டர்வியூங்கிறது தேவைப்படுது, அதுக்கு மட்டும் அலோவ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க என்ன சொன்னாலும் செய்யறங்கிற மாதிரி ஒத்துக்கிற மாதிரி தான் தெரியுது. ஃபேக்டரியில ஒரு லேடி இறந்து போயிட்டாங்கல்ல, சோ அதனால அவங்கள ஹாஸ்பிட்டல்ல வச்சிருந்திருப்பாங்க. ஊர் தலைவரோட பையனுமே அங்க வந்து ரிப்போர்ட்டர்ஸ் எல்லார்ட்டையும் பேசிட்டு இருக்கும்போது அவன் பேசுறதை கேட்டு காண்டான நம்ம ஹீரோயின் அந்த ஆள்கிட்ட சண்டைக்கு போனா, நல்ல வேலை கரெக்டா ஹாஸ்பிட்டலுக்கு அந்த ரிப்போர்ட்டரும் வந்திருப்பானா. என்னடி பண்ணிட்டு இருக்கிறேன்னு ஹீரோயினை வெளியில கூட்டிட்டு வந்தவனும், அவன் பெரிய பணம் முதலோட வாய்க்குள்ள கை விட்டுட்டு நீ லூசா, நீ இந்த மாதிரி அவசரப்பட்டு கை கால் வைக்கிற வேலையெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்க கூடாது, அதுக்கு பதிலாக புத்தி கூர்மையை பயன்படுத்தணும். நான் அப்படி பயன்படுத்தி ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கேன். அவங்களோட ரீஹாபிலேஷன் சென்டர்ல இருக்கிற சில பசங்களோட கைகள்ல ரெட் கலர்ல டேக் இருக்கிறத நான் கவனிச்சேன், நோட் பண்ணேன். ஆனா அதே மாதிரியான ஒரு டேக்குங்கிறது உன்னோட தம்பியோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தான்ல, அவனோட பாடி கூட அந்த ரிவர் பக்கத்துல கிடைச்சதே அவனோட கையிலயுமே இருந்துச்சு. நான் ஒன்னும் சும்மா பெனாத்தலன்னு அவன் மொபைல்ல சில போட்டோஸ் எல்லாம் கூட எடுத்து காட்டக்குள்ள, ஆஹா அப்படின்னா இவனுங்க கிட்ட தான் என் தம்பி மாட்டிக்கிட்டானா அப்படின்னு லைட்டா நம்ம ஹீரோனுக்கு பயம் வர ஆரம்பிக்குது. அன்னைக்கு நைட் அந்த சுருட்ட முடி லேடி இருக்கிறாங்கல்ல, அவங்களை இன்னும் உயிரோட தான் வச்சிருக்காங்க போல, மிரட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஃபேக்டரியில் நடக்கிற சம்பவங்களுக்கு ஓனருக்கு எந்த ஒரு சம்மந்தம் இல்லைன்னு வெளியில வந்து சொல்ற, இல்லைன்னா வையா மகளை உன்னை கொன்றுவேன் அப்படின்னு மிரட்டினாலும் வெளியே மட்டும் விட்டு பாடுறான், உன்னையும் கொப்பனையும் நார் அடிக்கிறேன் அப்படின்னு அந்த லேடி அதுக்கு மேல திமிரு பேச அவள் தான் கழுத்தறுத்து போட்டுறான். இந்த ரிப்போர்ட்டருமே ஹீரோயினை கூட்டிட்டு வந்து வீட்டுல டிராப் பண்ணிட்டு அங்கிருந்து போகும்போது அந்த ரிப்போர்ட்டர் போற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்த 2 பேர் போலீஸ்னு சொல்லி நம்ம ஹீரோயினை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்து ஒரு ஜெயில போடுறாங்க. அந்த ஜெயில ஏற்கனவே இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. எதுக்கூட அரெஸ்ட் பண்றாங்கன்னு பார்த்தா ஃபேக்டரியில பிரச்சனை நடந்ததுல, சோ அதுக்கு காரணம் இவங்க எல்லாரும் பிரச்சனை பண்ணி தான் அந்த லேடியை சாகடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. காசு கொடுத்தா கட்சி மாறிடுவேன்னு நினைச்சிங்களாடாங்கிற மாதிரி நம்ம ரிப்போர்ட்டர் நைட் டைம்ல அந்த ரீஹாபிலிட்டேஷன் சென்டருக்குள்ள போயிருக்காங்க. செக்யூரிட்டிஸ் எல்லாரும் இருக்கிறாங்க. இருப்பினும் நிறைய அந்த மாதிரியான வேலைகள்லாம் பார்த்துருக்கான் போல. ரொம்ப நைஸா அங்கிருந்து எஸ்கேப் ஆனவன் கரெக்டா அந்த லாக் பண்ண அந்த ஒரு பர்டிகுலர் கம்பார்ட்மெண்ட் இருக்கும்ல, அந்த இடத்துக்கு போய் பார்த்தா அங்க இருந்து ஆளுங்க எல்லாரையும் ஏதோ வண்டியில ஏத்திட்டு இருக்கிறத உடனே அவன் வீடியோ எடுத்துக்கிறான். அதுக்கப்புறம் அந்த ஆளுங்களை எல்லாம் எங்க கூட்டிட்டு போறேங்கிறத பார்த்துட்டு இவனுமே அவங்கள ஃபாலோ பண்ணி போகும்போது ஆப்போசிட்ல ஒரு வண்டி ஒன்று வருமா, அது அந்த ஊர் தலைவரோட ஆளுங்களா என்னன்னு தெரியாது. ஆகையால் இவன் கொஞ்சம் காட்டுக்குள்ள ஓரமா போய் கொஞ்ச நேரம் ஒளிஞ்சிருந்திருப்பான். அதுக்கப்புறம் அந்த வண்டியை ஃபாலோ பண்ணலான்னு பார்த்தா அந்த வண்டி எந்த வழியா போச்சுன்னு தெரியல. இங்க கேம்ப்ல இருந்த ஒருத்தனோட கால்லயுமே அந்த ஜாம்பி கடிச்சிருந்தது இல்ல. ரொம்ப நேரம் கழிச்சு அவனோட மைண்ட் வந்து குழம்ப ஆரம்பிக்குது. ஒரு மாதிரி வெறி பிடிச்சவனும் மதியானம் அந்த தம்பிக்காரன் வேற சண்டை போட்டு அசிங்கப்படுத்தி இருந்திருப்பான்ல, அதனால அந்த வெறி மொத்தமும் நம்ம தம்பிக்காரன் மேல திரும்பி கத்தி எடுத்துட்டு நம்ம தம்பிக்காரனை போட்டு தர்றதுக்காக வருவானா. அங்க இருக்கிற ஒரு குண்டுல தான் எல்லாரும்
எல்லாரையும் அடைச்சு வச்சிருப்பாங்களா அதை நீக்கி அவனை போட்டு தரலான்னு இருந்தா அதை நீக்கினோடனே அவன் பொத்துன்னு கீழே விழுந்து முழுசா ஜாம்பியா மாறிடுறான். அவ்வளவுதான், கூண்டை நீக்கினோடனே என்னடா பண்றேன்னு சொல்லி அங்க இருக்கிற மத்த செக்யூரிட்டி எல்லாம் வராங்க. பிளஸ் உள்ள அடைச்சு வைக்கப்பட்டிருந்த ஆளுங்க எல்லாரும் வெளியில வராங்க. ஒவ்வொருத்தரும் அந்த ஜாம்பியால கடிப்பட்டு மாறி மாறி ஒவ்வொருத்தரும் எல்லாரையும் போட்டு கடிச்சுக்க ஆரம்பிக்க பேரலா இங்க லீசாவும் அவளோட இறந்து போன அம்மாவோட பாடியை ஓரமா வச்சுட்டு அந்த பாடியை மறைக்கிற விதமா அங்க இருக்கிற இலை தலைகள்லாம் எடுத்து மேல போட்டவளும் அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு அழுது புலம்பி காட்டுக்குள்ள எந்த வழியா போறதுன்னு தெரியாம சுத்தி சுத்தி அடுத்த நாள் காலங்காத்தால தான் அவர் ரோட்டுக்கே வர. சரி யார்ட்டையாவது உதவி கேட்கலாம் அப்படின்னு அவர் ரோட்ல போய் நின்னா ரோட்ல இருக்கிற 3ஆம் பக்கத்துல இருந்தும் ஜாம்பிஸ் வர ஆரம்பிக்குது. வேற வழி அங்க இருக்கிற ஒரு மண்வெட்டி எடுத்துட்டு அவளும் சண்டைக்காக நிக்க. அப்புறம் என்ன இருக்கிற எல்லா ஜாம்பிஸும் அந்த லீசாவை போட்டு துரத்த ஆரம்பிக்குது. அவளுமே ஓடுறார் ராஜான்னு கையில கிடைக்கிறதெல்லாம் எடுத்து அதுங்களை அடிச்சுக்கிட்டு அங்கிருந்து வேகமா உயிரை காப்பாத்திட்டு ஓடி வந்துகிட்டு இருப்பா. கரெக்டா ஒரு இடத்துல தடிக்கி விட்டு ஒரு மாட்டு தொழுதத்துக்கிட்ட விழுந்துருவாளா. ஆனா அந்த ஜாம்பிஸ் அதுக்கு மேல அவளை பார்க்க முடியல. ஏன் அவளுக்குமே புரியல. நான் காட்டுக்குள்ள இருந்து வந்தவொடனே இருக்கிறது எல்லாமே என்ன நோட் பண்ணுச்சு. ஆனா பக்கத்துலேயே தான் நிக்கிறேன், ஏன் என்ன கவனிக்கல அப்படின்னு சொல்லி இவளுக்கு கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு. அது ரிப்போர்ட்டர் வீட்டில் உட்காந்துக்கிட்டு நேற்று நைட் அந்த ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ல இருந்து ஆளுங்க எல்லாரையுமே கூட்டிட்டு போயிருந்தாங்கல்ல. காட்டுக்குள்ள எங்க கூட்டிட்டு போயிருப்பானுங்க, காட்டுக்குள்ள எதுக்கு கூட்டிட்டு போகணும் அப்படின்னு அவன் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ரைட் ஹேண்ட் அங்க வரானா. அவனை பார்த்தோன்னே இந்த ரிப்போர்ட்டருக்கு பயங்கர சந்தோஷம். ஏன்னா அடுத்த சீன்லயே அந்த ஊர் தலைவரை போய் மீட் பண்ணிட்டு அவர்கிட்ட இந்த ரீஹாபிலிட்டேஷன் சென்டரை பத்தி நீங்க எதுக்கு இவ்வளவு நல்லது பண்றீங்க கிராமத்துக்குங்கிற மாதிரி இன்டர்வியூ ஆரம்பிச்சிருந்திருப்பான். ஸோ அவனுமே நல்ல உத்தமன் மாதிரியே அப்படியே நிறைய விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது ரிப்போர்ட்டரும் சரி இப்படியே பேசிட்டு இருந்தா எப்படின்ட்டு, ஆமா ஃபேக்டரியில சில செட்ட வேலைகள்லாம் நடந்துச்சு, அது எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணமா என்ன அப்படின்னு ஓப்பனா ஒரு கேள்வியை கேட்டுருவானா. அந்த கேள்வியை கேட்ட உடனே அந்த ஓனர் கேமரா முன்னாடி நின்னவன் அப்படியே பின்னாடி நின்றுச்சு போயிடுவான். இருப்பினும் ஹீரோ பயப்படாம அங்கேயே உட்காந்துக்கிட்டு உங்களோட ஃபேக்டரியில நடக்கிற விஷயங்கள், நீங்க ஊர்ல வச்சிருக்க கன்வீனியன்ஸ் ஸ்டோர், அந்த ரீஹாபிலிட்டேஷன் சென்டர், நிறைய மர்மமான கொலைகள், ரொம்ப முக்கியமா காட்டுக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி இது எல்லாத்துக்கும் முடிச்சிருக்குதுன்னு தெரியும் பாசே. தப்பி தவறி கூட ஏதாவது உளறிடக்கூடாதுன்னு அந்த ஊர் தலைவருமே ரொம்ப கான்சியஸா பதில் சொல்லிக்கிட்டு இருப்பான். ஆமா இந்த ஊர்ல இருக்கிற மக்கள் நிறைய பேர் ஏழைகளாக இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது அவங்களோட வாழ்வாதாரத்தை முன்னேற்றக்காக இந்த ஊர்ல நான் நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்திருக்கேன், பிசினஸ் செட் பண்ணியிருக்கேன். அந்த பிசினஸ்ல அவங்க வேலை பார்க்குறாங்க, வேலை பார்த்து அவங்க சம்பாதிக்கிற அந்த காசை வச்சு அவங்க பொருட்கள் வாங்கி சாப்பிட்றாங்க. இருப்பினும் பிசினஸ்ல அப்பப்போ ஏதாவது ஒரு சட்ட சிக்கல் வந்துகிட்டு தான் இருக்கும். அப்படி வேலை பார்க்குற இடத்துல யாரோ சண்டை போட்டுக்கிட்டு போய் இறந்து போயிருக்காங்க போல. ஸோ இது எல்லாமே இருக்கிறது தான். ஆனால் அதுக்கு நான் என்றைக்குமே மக்களுக்கு எதிர்த்து நான் நின்னதே கிடையாது, எப்போவுமே நான் மக்கள் சார்ந்தாங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பான். ஆனால் ஒன்ஸ் அந்த ரிப்போர்ட்டர் அங்கேருந்து போனோன்னுமே அவனுக்கு சந்தேகம் வந்துடும். டெஃபினட்டாக இந்த ரிப்போர்ட்டருக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்குன்னு புரியுது. ஆனால் அப்போது அந்த காட்டுக்குள்ளே வேலை பார்க்குறாங்கல்ல, கேம்ப்ல இருந்து கால் வந்திருக்குமா, என்னடான்னு இவனும் போய் பார்க்குறான். போய் பார்த்து அந்த இடத்துல அந்த ஜாம்பிஸெல்லாம் பிடிச்சு வச்சிருந்துருக்காங்க. உடம்புல எங்கே காயப்பட்டாலும் சாக மாட்டேங்கிறாங்க, தலையில் ஷூட் பண்ணால் மட்டும்தான் சாகுறாங்கலாம் சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டவனும் சரி இவங்க மட்டும்தான் இப்படி பாதிக்கப்பட்டிருந்திருக்காங்க, மொத்த பேரையும் முடிச்சுட்டு மண்ணுக்குள்ள புதைக்க வைக்கிற வேலையை பாடுறா அப்படின்ட்டு போயிடுறான். இங்க ஒர்க்கர்ஸ் எல்லாரையும் ஜெயில வச்சிருந்தாங்கல்ல, பார்த்தா அவங்க எல்லாரையுமே ரிலீஸ் பண்றாங்க. எப்படிறான்னா ஆக்சுவலி நேற்று ஹீரோயின் கிட்ட ஒரு லேடி வந்து பேசியிருந்திருப்பாங்க. ஆனா இந்த லேடி யாருன்னா இப்ப அந்த ஊர் தலைவர் இருக்கிறான்ல, அந்த ஒரு பொசிஷனுக்காக இந்த ஒரு லேடியுமே வந்து லைக் காம்படிட் பண்றாங்க. இவங்க தான் எதிர்கட்சி மாதிரி வச்சுக்கோங்களேன். இப்போதைக்கு எதிரிக்கு எதிரி நன்மை அப்படிங்கிற மாதிரி உங்களை வெளிவிடுறதுக்கான வழிகளை நான் பாக்குறேன், அதுக்கு பதிலாக நீங்க அந்த ஊர் தலைவனோட முகத்திரையை கிழிக்கிற விதமா எனக்கு உதவி பண்றீங்களான்னு கேட்டதுக்கு ஹீரோயின் முதல்ல முடியாதுன்னு இருப்பா. உங்களோட அரசியல் விளையாட்டுக்கெல்லாம் என்ன வந்து ஒரு காயா பயன்படுத்தாதீங்கன்னு சொன்னதுக்கு சரி நீ அரசியலுக்காக உதவி பண்ண தேவையில்லை, ஆனா உன்னோட தம்பிக்காக உதவி பண்ணலாமேன்னு சொல்லும் போது ஹீரோயினுக்கு பக்குன்னு இருக்கும். பிரசன்ட்லயும் அந்த லேபர்ஸ் எல்லாரும் வெளியில வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் முத வேலையா போய் அந்த அரசியல்வாதி லேடியை தான் மீட் பண்றா. மீட் பண்ணிட்டு தன்னோட தம்பி எங்க இருக்கிறான் என்ன ஏது அதெல்லாம் விசாரிச்சா. ஆனா அப்பதான் அந்த லேடி அந்த ஊர் தலைவன் வந்து இல்லீகலா இந்த ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ல யார் யாரெல்லாம் கொஞ்சம் உடம்புல வேலை செய்யற அளவுக்கு வலு இருக்கிற ஆளுங்களா இருப்பாங்கள அவங்க எல்லாரையும் ஃபில்டர் பண்ணி நேரா அந்த காட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு அந்த இடத்துல வந்து வேலை வாங்குவாங்க அடிமை மாதிரி. ஆனா அந்த ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ல சேர்ற ஆளுங்களை மட்டும் அவங்க பயன்படுத்த மாட்டாங்க. சில பேர் ஊர் பேர் தெரியாத ஆளுங்க வேற ஊர்ல இருந்து சில பேரை கடத்தி கொண்டு வந்து கூட வேலை பார்க்க வச்சுக்கிட்டு இருக்கலாம். அந்த இடத்துல உன்னோட தம்பி மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது இருக்கு. இந்த விஷயம்லாம் நமக்கு தெரியுங்கிறங்காட்டி உடனே காட்டுக்குள்ள போயெல்லாம் இல்லை காப்பாத்திட்டு வர முடியாது. அதுக்கு பதிலா அந்த ஊர் தலைவனை முதல்ல பதவியில இருந்து இறக்கியாகணும். அப்பதான் நம்மளால சட்டப்படி ஏதாவது நடவடிக்கை எடுக்க முடியும். அதுக்கு நீ உதவி பண்றியான்னு கேட்டா ஏற்கனவே ஃபேக்டரியிலேயே பிரச்சனை இருக்குது, இப்படி இருக்கும்போது இது சரிப்பட்டு வருமான ஹீரோயின் லைட்டா தயக்கம் காட்டும் போது அவங்க ஒரு வீடியோவை காட்டுறாங்க. அந்த வீடியோல ஒரு டெட் பாடி ஒன்று இருக்கும். அந்த நூடுல்ஸ் தலை லேடி இருந்தாங்கல்ல அவங்களோட பாடி ஆத்தோரமா கண்டெடுக்கப்பட்டிருந்திருக்கும். அதுக்கப்புறம் ஹீரோயினும் டைரக்டா அந்த லேபர் யூனியன்ல முக்கியமான புள்ளிகள்லாம் இருக்கிறாங்கல்ல அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சுட்டு இந்த விஷயத்தை பத்தி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருப்பா. இவங்க பேசிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் ஆஸ் யூஷுவல் அந்த ஃபேக்டரியில இருக்கிற சூப்பர்வைசரும் ஒட்டு கேட்டுட்டு நேரா போய் அந்த ஃபேக்டரியோட ஓனர் இருக்கிறான்ல அந்த
ஊர் தலைவரோட பையன் அவன்கிட்ட கொளுத்தி விட அப்புறம் என்ன கரெக்டா ஹீரோயின் வீட்டுக்கு போற வழியில அவளையும் பிடிக்கிறதுக்காக 2 பேரும் துரத்த ஆரம்பிக்கிறாங்க. அதுவே காட்டுக்குள்ள அவங்க சில ஜாம்பிஸ் எல்லாம் அடைச்சு வச்சிருந்தாங்கல்ல, அந்த ஜாம்பிஸ் எல்லாத்தையும் போட்டு தள்ள சொல்லி ஆல்ரெடி அந்த ஊர் தலைவன் ஆர்டர் கொடுத்துட்டு போயிட்டான். ஆனா அந்த பொறுப்பு அங்க இருக்கிற 2 அல்லக்கைங்க கிட்ட கொடுத்தா அதுங்க அதுக்கு மேல பைத்தியங்களா இருக்கும் போல. எப்படியும் இந்த ஜாம்பிஸ் எல்லாரும் புத்தி கூர்மையோட இருக்கிற மாதிரி தெரியல. அதனால சும்மா வெட்டினா எப்படி, வா மொத்தமா ஒரு 5 ஜாம்பிஸ் இருக்குது, யார் அதிகமான ஜாம்பிஸை வெட்டுறாங்க அப்படின்னு ஒரு போட்டி போட்டு பாத்துக்கலாங்கிற மாதிரி கதவை ஓபன் பண்ண அடுத்த செகண்டே மொத்தமா சேர்ந்து அவனுங்க 2 பேரையும் கடிக்க ஆரம்பிக்குது. அங்க இருக்கிற லேபர்ஸ் எல்லாரையும் ஒரு கூண்டுக்குள்ள வச்சிருந்திருப்பாங்கல்ல, அந்த கூண்டுலயுமே ஒருத்தன் பாதிக்கப்பட்டு இருந்திருக்கான் போல. அவள்தான் ஜாம்பியா மாறிட்டு கடிக்க ஆரம்பிக்கிறான். அவங்க கத்துற சத்தத்தெல்லாம் கேட்டுட்டு அங்க வேலை செய்யற ஆளுங்களுமே அவங்கள ரிலீஸ் பண்றதுக்காக முயற்சி பண்ணும்போது கரெக்டா அந்த கேம்புக்கு ஒரு காருங்கிறத வரும். அந்த காரை ஃபாலோ பண்ணிட்டே நம்ம ரிப்போர்ட்டரும் வந்துட்டான். கேம்பே ஒரு மாதிரி கலவர பூமியா இருக்கும், ஏதாவது ஆதாரம் கிடைக்குமா அப்படின்னு உள்ள போட்டோ எடுக்க போன அந்த ரிப்போர்ட்டர் உயிரை கையில பிடிச்சிட்டு உயிரை காப்பாத்துறதுக்காக முயற்சி பண்ண வேண்டியதா இருக்க. நல்ல வேலை நம்ம தம்பிக்காரன் இருக்கிறான்ல, அவன் தான் ஒரு பாயிண்ட்ல அவனை காப்பாத்தும் போது தம்பிக்காரனை இவன் ரியலைஸ் பண்ணிடுறான். டேய் நீ மாயாவோட தம்பி தானே அப்படிலாம் கேட்டுக்கிட்டு இருக்க, அதெல்லாம் ரொம்ப முக்கியமாயா, வாயா முதல்ல போவோம் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் அங்கிருந்து எஸ்கேப் ஆகுறானுங்களா. அந்த கேம்ப்ல செக்யூரிட்டி மாதிரி இருந்த ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே எப்படியோ அந்த ஜாம்பி அட்டாக்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக அவனுங்க காட்டுக்கு நடுவில் ஏதோ பங்கர் மாதிரி ஒன்று செட் பண்ணியிருப்பானுங்க போல. அது மற்றவங்களுக்குலாம் தெரியாது. அதுக்குள்ள இறங்கி காப்பாத்திக்கிறானுங்க தான் உசுரை. அடுத்த நாள் காலையிலேயே ஆகுது. கேம்ப்ல இருந்து தப்பிச்ச ஹீரோவும் அந்த ரிப்போர்ட்டரும் எப்படியோ ரோட்டுக்கு வந்துடுறானுங்களா. அப்போ அந்த லீசாவோட கார் அங்க இருக்கிறத அவங்க கவனிக்கிறானுங்க. உள்ள யாராவது இருக்கிறாங்களா அப்படின்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது யாரும் இல்ல. சரி கார் எடுத்துட்டு கிளம்பலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சா சத்தம் கேட்டுட்டு அங்க 2 ஜாம்பிஸ் வருது. அவ்வளவுதான், இங்க 2 பேர் இருக்கிறாங்கன்னு பார்த்தோன்னே அது உள்ள பூந்துட்டு இவங்க 2 பேரை கடிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்க. எங்கேயாவது உள்ள வந்துட போதுன்னு அந்த தம்பிக்காரன் ஒரு செல்ஃபி ஸ்டிக் ஒன்று எடுத்துட்டு அந்த ஜாம்பிய அடிச்சு தம் பின்னாடி கூப்பிட்டு வேகமா தூரமா ஓடி வருவானா. ஒரு பாயிண்ட்ல செல்ஃபி ஸ்டிக் எடுத்து அந்த ஜாம்பியோட கழுத்திலே இறக்கி அதை படுக்க போட்டாடுறான். ஆனா இன்னொரு ஜாம்பி அவனை விடாம துரத்திக்கிட்டே இருக்க கரெக்டா நம்ம ரிப்போர்ட்டர் எப்படியோ வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு கொண்டு வந்து அந்த ஜாம்பி மேலேயே வண்டியை ஏத்திடுறாரு. ஆனா ஜாம்பியை ஏத்தி கொண்டாலுமே ஐயோ நான் ஒரு நபரை கொலை பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லி அந்த ரிப்போர்ட்டருக்குலாம் ஒரு மாதிரி பதற ஆரம்பிச்சிருது. அந்த மாரல் மீட்டருங்கிறது தலைவனுக்கு அவ்வளோ ஹையா இருக்கு. டேய் கொன்னுட்டடா, அது ஜாம்பிடா, வாடா போலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த தம்பிக்காரன் தான் கூட்டிட்டு போறான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை பிடிக்க ட்ரை பண்ண அந்த அல்லக்கைங்க எல்லாரும் அந்த ஊர் தலைவனோட பையன் இருக்கிறான்ல அவங்ககிட்ட போயிட்டு பிடிக்க முடியல அப்படிங்கிற மேட்டரை சொல்றானுங்க. ஆக்சுவலி ஹீரோயின் அந்த ஆளுங்க கிட்ட இருந்து தப்பிக்க ட்ரை பண்ணும்போது அந்த அரசியல்வாதி லேடியோட ஒரு ஆள் ஒருத்தன் அவன் தான் ஹீரோயினா காப்பாத்திருப்பான். இப்போ கூட அந்த அரசியல்வாதியோட வீட்டில் தான் நம்ம ஹீரோயின் அவ கூட அந்த வேலை பார்க்குற ஆளுங்களா இருக்கிறாங்களே அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சுட்டு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணி நேற்று நம்ம ஃபேக்டரியில பேசின விஷயத்தை கேட்டுட்டு என்ன கொலை பண்ண கூட ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆகையால் இனிமேலும் நமக்கான உரிமை கிடைக்கும் அப்படின்னா நம்ம காத்துக்கிட்டு இருக்க கூடாது, நமக்கான விடுதலைங்கிறத கிடைச்சாகணும், அதுவும் இவனுங்க கிட்ட இருந்து இந்த ஊருக்கே விடுதலை கிடைச்சாகணும். அதனால நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இந்த ஊர்ல இருக்கிற எல்லா ஒர்க்கர்ஸையும் ஒன்னு சேர்த்து ஒரு பெரிய போராட்டங்கிறத பண்ணுவோங்கிற மாதிரி முழக்கங்களை இட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இருக்க அந்த லீசாங்கிற புள்ள அந்த கிராமத்துல தான் இருந்திருப்பா. அவ அந்த ஜாம்பிகள் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக ஒரு வீட்டை ஒன்று தேர்ந்தெடுத்துட்டு அங்க சமைச்செல்லாம் சாப்பிட்டு இருப்பாள. அப்போ வெளியில யாரோ கத்திட்டு வர மாதிரி சத்தம் கேட்கும். யாரான்னு பார்த்தா அது நம்ம ரிப்போர்ட்டரும் தம்பிக்காரனும் இருக்கும். ஸோ உள்ள புகுந்து அந்த ஜாம்பியை போட்டு தள்ளி அவங்க 2 பேரையும் சீனா காப்பாற்ற வேற செய்யறா. ஆனா அதுக்கப்புறம் காலங்கத்தால அந்த ஊர் தலைவரோட ரைட் ஹேண்ட் இருக்கிறான்ல அவன் அந்த காட்டுக்குள்ள நேற்று நடந்த அந்த கலவரத்துல ஏகப்பட்ட ஜாம்பிஸ் உருமாறி இருந்திருப்பாங்கல்ல. ஸோ அவங்க எல்லாரோட பாடிஸையும் தூக்கி போட்டு எரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இருப்பினும் டெட் பாடிஸோட கவுண்டை வச்சு பார்க்கும்போது இங்க இருந்த ஆளுங்க நிறைய பேர் மிஸ்ஸிங் அப்படின்னா ஏகப்பட்ட பேர் தப்பிச்சு போயிருந்திருக்காங்க. நான் முதலாளிக்கு என்னடா பதில் சொல்றதுன்னு அந்த ரைட் ஹேண்ட் சம்மகான்ல இருப்பானா. இங்க ஊர் தலைவரும் அவரோட பையனும் வீட்டுல இருக்கும்போது அந்த ஊர் தலைவர் அப்படியே பயங்கர ஒர்றன்னு கொஞ்சம் இருப்பாரா. ஏன்பா என்னாச்சு அப்படின்னு இந்த பையன்லாம் பயங்கர கிண்டலா ஜோஸா பேசிட்டு இருந்தா. அப்போ அவங்க வந்து ரைட் ஹேண்ட் அந்த ஊர் தலைவர்கிட்ட சம்திங் காதல் ஏதோ குசுன்னு பேசுறானா. என்னையா என்ன தாண்டி ஏதோ பேசிட்டு இருக்கிறீங்க அவ்வளோ இம்பார்ட்டன்ட்டா அப்படின்னு இவனும் நக்கல் பேசும்போது அந்த ஊர் தலைவர் அவனை பார்த்து இந்த மாதிரி ஃபேக்டரியில் நடக்கிற பிரச்சனைகளை நீயே சால்வ் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன், அது என்ன லட்சணத்துலடா பண்ண அப்படின்னு ஒரு கேள்வி ஒன்று கேட்பானா. இதுக்கு நான் அப்போ என்ன பதில் சொல்றதுன்னு அவன் லைட்டா தயக்கம் காட்டும் போது அப்போ அந்த இடத்துக்கு ஏதோ பிசினஸ் டீலுக்காக சில ஆளுங்களா வந்துருப்பாங்க. ஸோ அதனால அப்படியே கான்வர்சேஷன் மாறிடுது. இவங்க எப்படி இந்த பிசினஸ் டீல பேசிட்டு இருக்கிற விஷயத்த ஆக்சுவலி அங்க வேலை பார்க்குற ஒருத்தன் அந்த அரசியல்வாதி லேடி இருக்கிறாங்கல்ல அவங்களோட ஒரு ஆள் ஒருத்தன் மொட்டை ஒருத்தன் இருப்பான் அவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்றான். ஸோ உள்ளுக்குள்ளேயே ஒரு கருப்பாடு வச்சிருந்திருக்காங்க. கருப்பாடு வச்சு காய் நகுத்துறாங்க. இங்க லீசா இந்த தம்பிக்காரன் அப்புறம் ரிப்போர்ட்டர்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் வெளியில கிளம்பலான்னு இருக்கிறாங்க. ஆகையால் கார்ட்போர்ட்லாம் எடுத்து கைகளில் எங்க ஸ்கின் தெரியுதோ அவங்க சுத்தி எல்லாம் வச்சுக்கிட்டு கூடவே சில வெப்பன்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிறாங்க. ஆனா வெளியில வந்து நின்னதுக்கு அப்புறம் ஆமா வெளியில வந்துட்டோம் எங்க போறதுன்னு யோசிச்சவங்க திருப்பி உள்ள வந்துட்டு பிளான் போட ஆரம்பிக்கிறாங்க எங்க போகலான்னு. பெருசா எதுவும் ஹையர் கோல்லாம் கிடையாது. ஆகையால் நேரா போய் ஹீரோயினை முதல்ல மீட் பண்ணலாங்கிற ஒரு பிளான் மட்டும்தான் இருக்கு. ஆனா அதே நேரத்துல நம்ம ஹீரோயின் அவ கூட வேலை பார்க்குற அந்த ஒர்க்கர்ஸ்ல இருக்கிறாங்கல்ல அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு
என்னதான் ஊர் தலைவன் இவங்களுக்கு ப்ராப்பரான சம்பளம் தரதில்ல, பிளஸ் அந்த சுருட்ட முடி லேடியை வேற போட்டு தள்ளிட்டாங்கிற காரணத்துக்காக இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அந்த ஃபேக்டரியை எதிர்த்து போராடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருந்தாலும் ஹீரோயின் இது எல்லாத்தையும் தலைமை தாங்குற விதமாவோ இல்லைன்னா லைக் இது எல்லாத்துக்கும் ஒரு ஆரம்ப புள்ளியா இருக்கிறதுக்கான காரணங்கிறது எப்படியாவது காட்டுக்குள்ள அந்த மரம் வெட்டுற அந்த குரூப்ல இருக்கிற தான் தம்பியை காப்பாத்தணுங்கிற ஒரு ரீசனால தான் என் தம்பியை காப்பாத்துறதுக்காக அந்த அரசியல்வாதி லேடி உதவி பண்றேன்னு சொன்னாங்க. அதனால தான் இதை ஆரம்பிச்சனே தவிர உங்களை யாரையும் எந்த விதத்திலையும் கைவிடுற எண்ணம்லாம் எனக்கு கிடையாது. உங்களுக்கும் சப்போர்ட் பண்ணணும், அதே நேரத்தில் என்னோட தம்பி ரொம்ப முக்கியம். உங்க எல்லாருக்கும் தெரியும் சின்ன வயசுல இருந்து எனக்குன்னு சொந்தம் அவன் மட்டும்தான் இருக்கிறான், அதனால அவனையும் காப்பாத்தி ஆகணுங்கிறா. அந்த விஷயத்துல அவங்க புரிஞ்சுக்கிறாங்க ஹீரோயின் ஹானஸ்டா தான் இருப்பாங்கிறதெல்லாம். ஆனாலும் இதை நீ முதலையே சொல்லியிருக்கணும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு நெருடல் இருக்குதான் செய்து எல்லாருக்கும். ஆனா அந்த ஒரு நெருடலுங்கிறது அவங்களோட இணைப்பை பிரிக்கல. ராதர் இவ உண்மையை சொல்லிட்டா, ஆனா இந்த ஒரு உண்மைங்கிறது நம்மளை பாதிக்கல. உண்மையாலே நம்மளை பாதிக்கிறதுங்கிறது அந்த ஊர் தலைவரும் அவனோட பையனும் தான். வேலை இந்த விஷயத்துக்காகலாம் பிரிஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடாது, வாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து செயல்படுவோன்ட்டு அந்த இடத்துல பதாகைகள்லாம் எடுத்துக்கொண்டு ரோட்ல போராட செய்யறாங்க. ஃபேக்டரியில வேலை செய்யற ஒர்க்கர்ஸ் எல்லாரையும் சமாளிக்கிற இந்த வேலையை அந்த ஊர் தலைவனோட பையன் சொதப்பிட்டான் அப்படின்னு அந்த ஊர் தலைவருக்கு தெரிஞ்சிருக்கும்ல. ஆகையால் அந்த ரைட் ஹேண்டை வச்சு காட்டுக்குள்ள வேலை பார்த்துட்டு இருந்த ஆளுங்க எல்லாரையுமே ஊருக்குள்ள கூப்பிட்டு விட்டு இருந்திருப்பான். அவனுங்களும் உருட்டுக்கட்ட ஹாக்கி ஸ்டிக்லாம் எடுத்துக்கிட்டு கலவரத்தை கலைக்கிறதுக்காக போக பத்த வச்ச நெருப்பு ஒன்று பத்திக்கிட்டு எரியுதுங்கிற மாதிரி அந்த அரசியல்வாதியில் எழுதியிருக்கிறாங்களே அவங்க மேல நின்றுக்கிட்டு ஜாலியாக இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இங்க லீசா தம்பிக்காரன் அப்புறம் நம்ம ரிப்போர்ட்டர்னு சொல்லி இவங்க 3 பேரும் சரி எது வந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு வீட்டை விட்டு வெளியில வராங்க. வந்த உடனே அந்த இடத்துல ஜாம்பிஸ் எல்லாம் ரவுண்டு கட்டி இவங்களை அடிக்க ஆரம்பிக்க விட்டா அந்த தம்பிக்காரனை எல்லாமே கடிச்சிட்டு போயிரும் போல. எப்படியோ லீசா தான் உள்ள புந்து கையில வச்சிருக்க ஒரு ஈட்டியை வச்சு அவனை காப்பாத்திட்டு இருக்கிறாளா. ஸோ இவங்க பிளானுங்கிறது முதல்ல வெளியில இருக்கிற காரை எடுக்கிறது தான். அந்த வகையில போய் காரை எடுக்கலான்னு பார்த்தா சாவியை காணும். சாவி எங்க போய் தேடுறது, வேற வழியில எஸ்கேப் ஆகிறதுக்கு வேற ஏதாவது ஆப்ஷன் யோசிக்கும் போது சைட்ல சம்திங் ஏதோ மாவரைக்கிற ஒரு மிஷின் மாதிரி இருக்கு, ஆனா அது வண்டி மாதிரியும் இருக்கா. ஆகையால அதை எடுத்துக்கிட்டு எப்படி அந்த ஒரு கிராமத்துல இருந்து அவங்க எஸ்கேப் ஆகுறாங்க. நேரா டவுனுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. டவுன்ல அந்த லேபர் யூனியன் சேர்ந்தவங்க ப்ரொடெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அப்போ அந்த ரைட் ஹேண்டோட ஆளுங்களா இருக்கிறாங்கல்ல அவங்கெல்லாம் வந்துட்டு முதல்ல பேச்சுவார்த்தையில் ஈடுபடுற மாதிரி தெரியும். அடிக்க வேண்டாம் முதல்ல பேசி அனுப்பிவிட்டுலாம் தான் பாக்குறாங்க. ஆனா வேலைக்கு ஆகல. அந்த இடத்துல கை கிளப்புங்கிறது ஆரம்பிக்க சொல்லி வச்ச மாதிரி அந்த இடத்துக்கு போலீஸுமே வருது. ஆனா இதெல்லாம் பிரச்சனையே இல்லை. இந்த பிரச்சனைக்கு நடுவுல ஆக்சுவலி அந்த ரவுடி கும்பல்ல ஒருத்தனுக்கு அந்த ஜாம்பி கடிச்சிருந்திருக்கும் போல, காலில் தான் கடிச்சிருந்திருக்கும். ஆகையால் ஒரு 1.5 நாள் கழிச்சு அந்த இடத்துல ஒரு ஜாம்பியா டிரான்ஸ்ஃபார்ம் ஆக அவ்வளவுதான். அந்த இடத்துல ஒரு பெரிய கலவரமே நடந்துட்டு இருக்குது. ஏகப்பட்ட ஆளுங்க இருக்கிறாங்க. உள்ள புந்து அவனும் கழுத்திலே கடிக்க ஆரம்பிக்கிறான். என்னடா இங்க நடக்குதுன்னு ஹீரோயின்ல ஒண்ணுமே புரியாம குழம்பி போயிருந்திருக்க. இந்த கலவரம் நடக்கிற இதே இடத்துல தான் ஆக்சுவலி அந்த ஊர் தலைவன் அவங்க எல்லாருமே பிசினஸ் டீல போட்டுட்டு இருந்திருப்பானுங்களா. ஆகையால் இதுக்கு மேல இங்க இருக்கிறத சேஃப் இல்லைன்னு தன்னோட பார்ட்னர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு கார்ல கிளம்பலான்னு இருந்தா ஒரு பார்ட்னரை ஜாம்பிங்கிறது கடிச்சிருது. இருப்பினும் அந்த ஆளையும் சேஃபா வண்டியில் இழுத்து போட்டு போகலான்னு இருந்தா அவன் கொஞ்ச நேரத்திலே ஜாம்பியா மாறிடுறான் போல. ஸோ ஆகையால் அவனை அப்படியே வெளியில தள்ளி விட்டு கார் எடுத்து கிளம்பிடுறாங்க. ஆனா இங்க நடக்கிறத எல்லாத்தையுமே அந்த அரசியல்வாதி லேடி இருக்கிறாங்கல்ல அவங்களும் மொட்டையும் பார்த்துட்டு நடக்கிறது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி யாருக்கோ வாட்ஸ்அப்ல அனுப்ப தம்பிக்காரன் ரிப்போர்ட்டர்னு சொல்லி இவங்க 2 பேரும் எப்படியும் அந்த ஊர்ல இருந்து தப்பிச்சு நேரா இந்த டவுனுக்கு வந்தா அங்க டவுன்ல வேலை செய்யற ஆளுங்க தானே ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாரும் வேகமா எங்க இருந்து ஓடி வரதை பார்த்துட்டு ரைட்டு அப்படின்னா ஹீரோயினும் அங்கதான் இருப்பா போலே அப்படின்னு வேகமா இவங்களும் முன்னேறி போகிறாங்களா. எப்படி இருக்க அந்த ஏரியால இருந்து பிசினஸ் பார்ட்னர்ஸ் அந்த 2 பேரையும் வந்து சேஃபா இந்த ஊர் தலைவன் அவனோட வீட்டுக்கு கூட்டு வந்திருப்பான். ஆனால் நடக்கிற இந்த கலவரத்தெல்லாம் பார்த்துட்டு ஏற்கனவே இவங்க கூட வந்த ஒரு பார்ட்னரை வேற போட்டு தெளிந்திருக்காங்கல்ல. ஏன்னா அவன் ஜாம்பியா மாறி இருக்கான். இது வெறும் பிசினஸ் டீலா மட்டும் இல்ல, பார்லிமெண்ட்ல கூட சீட் கேட்டிருந்திருக்கான் போல. அதனால எதுவுமே கிடையாதுடா அப்படின்னு அந்த ஆள் ஓவரா வாய் பேசிட்டு இருக்க இந்த ஊர் தலைவன் முதல்ல அவனை சமாதானப்படுத்தலான்னு பார்ப்பான். ஆனா அந்த ஊர் தலைவனோட பையன் பொறுக்க முடியாம அங்க இருக்கிற ஒரு ஆமையோட்டை எடுத்து 2 பேரோட மண்டையிலே அடிச்சு அதே இடத்துல காலி பண்ணிடுறான். இது வரைக்கும் அவன் செஞ்ச எந்த ஒரு செயலுக்கும் பெருசா பாராட்டாத இந்த ஊர் தலைவன் இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் பரவாயில்ல விடு பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பானா. இதே டைம்ல எப்படியாவது உசுரை காப்பாத்தணும்னு ஹீரோயின் வேகமா ஓடி வந்துகிட்டு இருக்க சடனா ஒரு ஜாம்பிங்கிறது அவன் மேல தாவி அவளோட கழுத்தை பிடிச்சு கடிக்க ஆரம்பிக்குது. நல்ல வேலை ஹீரோயினுக்கு காயம் ஆகல, ஏன்னா அது ஒரு பொக்கவாய் கிளவியா இருக்கும். அதனால தப்பிச்சிடுறா. தள்ளி விட்டதுக்கு அப்புறமும் அந்த கிளவி ஹீரோயினை அட்டாக் பண்ண வரும்போது அப்போ அந்த கிளவி மேல வண்டியை ஊத்தி ஏற்றுறாங்க நம்ம பசங்க. ஆனா அவ்வளவுதான், வண்டியில நம்ம தம்பிக்காரன் இருக்கிறத பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு
ஹீரோயினுக்கு பயங்கர சந்தோஷம். இருப்பினும் அவன் காதை பிடிச்சு தனியா கூட்டிட்டு வந்துட்டு என்னடே இங்கடா போய் ஊர் சுத்திட்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லி போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறம் அந்த லீசாங்கிற புள்ள இருக்கிறாள். ஸோ அவ என்னன்னா இந்த மாதிரி சரி நீ உங்க அக்கா கூட ஒன்று சேர்ந்துட்டியா, நான் ஆக்சுவலி எங்களோட பாட்டியை மீட் பண்றதுக்காக இந்த ஊருக்கே வந்தோம், அதனால நான் அவங்கள போய் பார்த்தாகணுங்கிற மாதிரி அங்கிருந்து கிளம்புறா. ஆனா தம்பிக்காரனுக்கு அந்த புள்ள மேல ஒரு இல்தக்கா செய்ய, அதனால அந்த புள்ள கூட ஒன்னா வண்டியில போக உப்பதானடா அவனை கண்டுபிடிச்சோம், அதுக்குள்ள எங்கடா ஓடுற அப்படின்னு நம்ம ஹீரோயினுக்குலாம் தம்பிக்கார மேல சமகாண்டு. அதுவே அந்த ஊரோட போலீஸ் ஸ்டேஷன்ல கலவரம் கொஞ்சம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி போலீஸ் அங்க இருக்கிற நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அப்படி ஒரு செட் ஆஃப் வேன்ல அரெஸ்ட் பண்ண ஆளுங்க எல்லாரையுமே கொண்டு வந்து ஜெயில அடைச்சு வச்சா அந்த ஜெயில இருக்கிற ஒரு நபருக்கு ஜாம்பிங்கிறது கிடைச்சிருக்கு. அதுவே அந்த அரசியல்வாதி லேடியும் அந்த மொட்டையும் நேரா போயிட்டு போலீஸ் கமிஷனரை மீட் பண்ணி, உங்களுக்கு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ ஒன்று அனுப்பியிருந்திருக்கேன், இந்த டவுன்ல இப்படி ஒரு கலவரம் நடந்துகிட்டு இருக்குது, இந்த விஷயம்லாம் வெளியில தெரிய வரக்கூடாதுன்னா முதல்ல இந்த டவுனை நீங்க கம்ப்ளீட்டா சீல் பண்ணணும், வெளி உலகத்துக்கும் இந்த ஒரு டவுனுக்கும் எந்த ஒரு கனெக்ஷனும் இருக்கக்கூடாது, இதெல்லாம் நீங்க பண்ணனீங்கன்னா எவ்வளவு பெரிய பிரச்சனையா உங்களால கன்சீல் பண்ண முடியுங்கிற மாதிரி ஐடியா கொடுத்துக்கிட்டு இருக்கிறா. இங்க ஊர் தலைவரும் அவனோட ஆளுங்களும் கத்தி கடப்பார கன்னுன்னு சொல்லி இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்புறானுங்க. போலீஸ் ஸ்டேஷனோட ஜெயில அங்க ஒரு ஆளுக்கு அடிபட்டு இருந்திருக்கும்ல, அவன் ஜாம்பியா மாறிட்டு உள்ள இருக்கிறவங்க எல்லாம் கடிக்க ஆரம்பிக்கிறான். என்னடா பைத்தியம் ஆயிட்டீங்களாடா அப்படின்னு போலீஸ் விஷயம் தெரியாம பிரிசனை வேற நீக்கி விட அவ்வளவுதான் மொத்த இடமும் கலவரம் ஆயிருது. இங்க ஹீரோயினும் அந்த ரிப்போர்ட்டரும் சும்மா ஊர் முழுக்க ஒரு ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கிற எல்லா ஜாம்பிகிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி நேரா ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்குள்ள வந்து ஒதுங்குறாங்க. இங்க லீசாவும் இந்த தம்பிக்காரனும் இந்த லீசாவோட பாட்டிக்கு என்னாச்சுன்னு பார்க்க போயிருப்பாங்கல்ல. ஆனா அந்த பாட்டி என்னன்னா சரி சீனா கதவை நீக்கிட்டு வந்துட்டு வெளியில வர நிறைய ஜாம்பிஸ் அவங்க பாட்டுக்கு கட்டையில சும்மா லெஃப்ட்டும் ரைட்டும் வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஆனதுக்கப்புறம் ரெண்டு பேரையும் உள்ள கூப்பிட்டு வச்சுக்கிட்டு அவங்களுக்கு சாப்பாடுலாம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதே நேரத்தில் இங்க ஹீரோயினும் அந்த ரிப்போர்ட்டரும் ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள போயிருப்பாங்கல்ல. அப்போ எங்க போறதுன்னு தெரியாம சேஃப்டிக்காக அந்த ஊர் தலைவனும் அவனோட பையனும் அங்கதான் வந்துருப்பாங்க. அவங்க ஆளுங்க கூட வந்துருப்பாங்க. முதல்ல உள்ள விடல அப்படின்னாலுமே அதுக்கப்புறம் வேற வழி இல்ல உள்ள அலோவ் பண்ணியிருப்பாங்களா, ஏன்னா கையில கன்னெல்லாம் வச்சிருப்பானுங்க. ஆனா கன் வச்சிருக்கானுங்க அப்படின்னு கூட பயப்படாம ஹீரோயின் எதுக்குடா என் தம்பியை கட்டினீங்க அப்படின்னு அந்த ஊர் தலைவனை போட்டு தள்ளான்னு இருக்க, சாமி பொறுமை பொறுமை அப்படின்னு நம்ம ரிப்போர்ட்டர் தான் உள்ள போந்து எல்லாரையும் சமாதானப்படுத்தி வைக்கிறானா. இவங்க அப்படியே பேசிக்கிட்டு இருக்கும் போது அப்போ டிவியில ஒரு நியூஸ் ஒன்று டெலிகாஸ்ட் ஆகும். அதுல அந்த அரசியல்வாதி லேடி இருக்கிறாங்கல்ல அவங்க தான் பேசுவாங்க. இப்ப என்னமோ அவங்க தான் கண்ட்ரோல்ல இருக்கிற மாதிரியும் ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாரும் பொறுமையா இருங்க, ஒரு நோய் ஒன்று வந்து பரவிக்கிட்டு இருக்குது, ஒரு பேண்டமிக் மாதிரி நடக்குது, கூடிய சீக்கிரம் இது எல்லாத்தையுமே சரி பண்ணிடலாம். ஆனா இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் பின்னாடி இந்த ஊர் தலைவன் அவனோட பையன் நம்ம ஹீரோயின் தான் அப்படின்னு சொல்லி இவங்க 3 பேரோட போட்டோவையும் வந்து டிஸ்பிளே பண்ணுவாங்க. இவங்க 3 பேரே யாராவது எங்கேயாவது பார்த்தீங்கன்னா உடனே போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்திருக்கேன். என்னடா இங்க நடக்குதுன்னு ஹீரோயின் அப்படியே அந்த ஊர் தலைவனை முறைச்சு பார்த்தேன். அதுக்கு அந்த ஊர் தலைவன் ரைட்டு இவ பேச்சை கேட்டுட்டு தான் நீங்க எனக்கு எதிராக செயல்பட்ட மாதிரி தெரியுது, ஆனா உங்களுக்கும் சேர்த்து இவ படிச்சுட்டாளா, இப்போ நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அவளை ஏதாவது பண்ணணுங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பான். ஆனா அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு ஏதாவது எடிபிளான பொருட்களுக்கு எது இருக்கு அப்படின்னு எல்லாத்தையும் அவங்க பேக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அப்போ அங்க ஒரு ஸ்டோரேஜ் ரூம்ல ஆல்ரெடி ஒரு ஜாம்பி ஒன்று இருந்திருக்கு போல, அதை தெரியாம நீக்கி விட்டுறாங்க. அவள் தான் உள்ள கலவரமாயிருது. ஒரே ஒரு ஜாம்பி தான் வந்திருக்கும். அந்த ஊர் தலைவர் கூட வந்த ஆளுங்க அதுக்கப்புறம் ஆல்ரெடி அந்த ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள ஒளிஞ்சிருந்தவங்க அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேரை அந்த ஜாம்பிங்க கடிச்சிருந்திருக்கும். ஒரு பாயிண்ட்ல எல்லாம் நம்ம ஹீரோயினை அந்த ரிப்போர்ட்டரையே கடிக்க போகும்போது நல்ல வேலை இந்த ஊர் தலைவன் தான் வச்சிருந்திருக்க கன்னை வச்சு ஷூட் பண்ணிட்டு அவங்க 2 பேரையும் காப்பாத்தி விடுறான். எப்படி இருக்க திடீர்னு அந்த இடத்துக்கு போலீஸோட காரெல்லாம் வரும். என்னன்னா அந்த ஊர் தலைவனோட கார் அங்க வெளியில தான் நிக்குது. ஆகையால அதை பார்த்துட்டு தான் வந்திருக்காங்க. ஆனா அவங்க 2 பேரும் உள்ள வரக்கு முன்னாடியே அந்த ரைட் ஹேண்ட் இருக்கிறான்ல அவன் கன்னை வச்சு ஷூட் பண்ணி 2 போலீஸையும் சாகடிச்சிடறான். ஆனா அதுக்கப்புறம் இங்கேயே இருக்க முடியாதுல்ல, எல்லாரும் அங்க இருந்து கிளம்பலான்னு இருக்கும்போது நம்ம ஹீரோயினையும் ரிப்போர்ட்டரையும் கூட்டிட்டு போகிறேன்னு சொல்றாங்க. ஆனா அவங்க கூட கிளம்புறதுக்கு ஹீரோயினுக்கு விருப்பம் இல்லைனாலும் வேற வழி இல்ல, ஆகையால் கிளம்பி போறாங்களா. இன்னொரு பக்கம் இந்த லீசாவோட பாட்டிமா வீட்டுல தூங்கிக்கிட்டு இருக்கும் போது எழுப்பி விடுறாங்க. என்னடானா வீட்டோட கதவுக்கு முன்னாடி ஏகப்பட்ட ஜாம்பிங்கிறது வந்திருக்கு, கண்டிப்பா கதை உடைச்சிட்டு வரப்போகுதுன்னு தெரியுது. ஆகையால் பொறுமையா வாங்க இங்க இருந்து கிளம்பணும்னு கையில கத்தி அப்புறம் உருட்டுக்கட்டை அதெல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த லீசாவையும் தம்பிக்காரனையும் வெளியே அனுப்பிட்டு அவங்க கதவை பூட்டிக்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு ஜாம்பிஸ் நம்மளால போட்டு தள்ள முடியுமோ அவ்வளவு போட்டு தள்ளும் அப்படின்னு அவங்க சோலோவா உள்ள இறங்கி சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்களா. ஆனா எவ்வளவு நேரம் தான் சண்டை போடுவாங்க, கொஞ்ச நேரம் போக போக ஏகப்பட்ட ஜாம்பிஸ் உள்ள வர அவனோட கைகளை போட்டு கடிக்க ஆரம்பிக்குது. வெளியில் நின்னுகிட்டு அந்த பாட்டி மாமா கூப்பிட்டு இருக்கிற இவங்க கிட்டயுமே சில ஜாம்பிஸ் எல்லாம் வர ஆரம்பிக்க அதுங்க கூட இவங்க சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் தான் வேற வழி இல்ல அந்த பாட்டிமா கண்டிப்பா ஜாம்பியா மாறி இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டா நம்ம தம்பிக்காரன் தான்
அந்த லீசாவையும் கூப்பிட்டு அங்கிருந்து கிளம்பலான்னு இருக்கும்போது அந்த பாட்டிமா ஜாம்பியால கடிப்படுகிட்டு இருந்தாங்கல்ல, கையில ஏதோ ஒரு பாம் மாதிரி வச்சிருப்பாங்க போல, அதை வச்சு பிளாஸ்ட் பண்ண வைக்கிறாங்க. அவள் தான் கிட்ட இருந்த ஜாம்பி எல்லாம் காலி. இவங்களுமே வீட்டுக்கு வெளியில தான் இருந்திருப்பாங்க. இருப்பினும் வேற வழி இல்லை, எப்படியும் பாட்டிமா இறந்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து மனசே இல்லாம கிளம்புறாங்க. ஆனா அப்படி கிளம்பி காட்டு வழியா வந்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு அங்க ஏகப்பட்ட ஜாம்பிஸ்லாம் வரும். கரெக்டா அதே நேரத்துல மழையும் பொழிய ஆரம்பிக்க, அந்த மழை பொழிய ஆரம்பிச்சோன்னே மனிதர்களோட வாசனைங்கிறது அதுங்களுக்கு தெரியல போல, அப்படியே பேபா நின்னுகிட்டு இருக்கும். ஈவன் கிட்ட கூட போய் அப்படியே கத்திலாம் பாக்குறா. ஸோ அதுக்கப்புறம் வச்சு குத்துனா அது எதுவுமே ரியாக்ட் பண்ணல. ஆகையால் வச்சு ரொம்ப சுலபமா போச்சுடான்னு ஈஸியா போட்டு தள்ள ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் அதே வண்டியில அவங்க டிராவல் பண்ணி வந்திருப்பாங்களா, பார்த்தா கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் வண்டிங்கிறது ஸ்டார்ட் ஆகல. வேற வழி இல்லைன்னு திருப்பி 2 பேர் அப்படியே பேசிக்கிட்டே நடந்து வர ஆரம்பிக்கிறாங்களா. இப்போ அடுத்த நாள் காலையிலங்கிறது ஆகுது. இந்த ஊர் தலைவனும் அவனோட ஆளுங்களா இருக்கிறாங்களா. ஸோ அவங்க எல்லாரும் கைகளில் அந்த அட்டை போட்டியெல்லாம் கட்டிக்கிட்டு எங்கேயோ வெளியில கிளம்புறதுக்காக தயாராகிறானுங்களா. ஹீரோயினையும் அந்த ரிப்போர்ட்டரையும் அதே இடத்துல இவங்க இருக்கிற இடத்துல விட்டுட்டு அவனுங்க மட்டும் வெளியில வந்துருப்பானுங்க. ஆனா அப்படி பதுங்கி பதுங்கி அவனுங்க வெளியில வரும்போது அந்த இடத்துல சில போலீஸ் எல்லாரும் உள்ள போந்து இந்த ஜாம்பிஸா போட்டு தள்ளுறதையுமே இவங்க கவனிக்க தான் செய்யறாங்களா. ஈவன் இவனுங்களா மட்டை பண்றதுக்காக ஏதாவது ஜாம்பிஸ் வந்தாலும் உள்ள பூந்து பயங்கரமா சண்டை போட்டுக்கிறானுங்க. ஆனா அப்படி சண்டையில கொஞ்சம் திணறும் போது கரெக்டா ஹீரோயின் உள்ள வந்து அவங்களுக்கு உதவி பண்றா. அதுவே இங்க ஊர் கமிஷனர் கூட அந்த அரசியல்வாதி லேடி பேசிட்டு இருக்கும்போது இன்னுமா அந்த ஊர் தலைவனை பிடிக்கல அப்படின்னா அவ செம்ம காண்டாகிட்டு இருப்பாளா. அப்படி இருக்க அந்த கமிஷனர் ஆபீஸ்ல 2 பியூன் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா அந்த ரூம்லயே தான் ஒரு ஜாம்பியை இவங்க பிடிச்சு வச்சிருந்திருப்பாங்களா. ஆனா அப்ப ஏதோ ஒரு பழத்தை உட்காந்து சாப்பிட்டு இருக்கும் போது வேணும்னா இந்த ஜாம்பிக்கு கொஞ்சம் கொடுப்போமா அப்படின்னு கிட்ட கொண்டு போனா அந்த ஜாம்பி அதை ஸ்மெல் பண்ண மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிக்கிறத இவங்க நோட் பண்றாங்க. ஆகையால் அந்த லேடியை கூப்பிட்டு வந்துட்டு இந்த விஷயத்தெல்லாம் காட்டும் போது அவளுக்கு இதை பார்க்கும்போது பயங்கர ஹாப்பி ஆயிருது. வேற ஏதோ ஒரு புது பிளான் வச்சிருக்கா போல. இங்க ஹீரோயின் அந்த ஊர் தலைவன் இவங்க எல்லாருமே ஏதோ ஒரு கைவிடப்பட்ட ஒரு ரேடியோ ஸ்டேஷன் மாதிரி ஒன்று இருக்கும், அந்த இடத்துக்கு தான் போயிருந்திருக்காங்க. ஏன்னா அந்த அரசியல்வாதி லேடி இந்த மாதிரி இந்த ஊர்ல இருந்து எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் வெளியில போகக்கூடாதுங்கிறங்காட்டி சிக்னல்ஸ் எல்லாத்தையும் பிளாக் பண்ணி வச்சிருந்திருக்கா. அந்த ஒரு காரணத்தால தான் யாரையாவது உதவிக்கு கூட முடியுமா அப்படின்னு இந்த ஒரு ரேடியோ ஸ்டேஷனுக்கு வந்திருக்காங்க. பேரலா அந்த தம்பிக்காரனும் லீசாவும் ஊருக்குள்ள வந்துகிட்டு இருப்பாங்களா. அப்ப அந்த இடத்துல ஏகப்பட்ட ஜாம்பிஸ்ங்கிறது வர ஆரம்பிக்க மறுபடியும் அதுகிட்ட இருந்து வேகமா ஒரு ஓட்டத்தை பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி வேகமா ஓடி வந்தவங்க நேரம் அந்த ஊர்ல இருக்கிற ஒரு வீட்டுக்குள்ள போய் அடைஞ்சுக்க அன்னைக்கு நைட்டே ஆயிடுது. அந்த ஊர் தலைவனோட பையன் இருக்கிறான்ல, அவனோட காலில் அந்த ஜாம்பிங்கிறது கடிச்சு வச்சிருந்திருக்கும் போல. இந்த ஒரு விஷயங்கிறது அந்த ஊர் தலைவனுக்கு அதுக்கப்புறம் அவங்களோட ரைட் ஹேண்ட் இருப்பான்ல, இவங்க 2 பேருக்கு மட்டும்தான் தெரியுமா. அதனால வேணும்னா அவனோட காலை வந்து வெட்டி எடுத்துடலாம்டா, எனக்கு என்னமோ இதுக்கு மேல இதை விட்டா இது வந்து டேஞ்சர், இது வந்து உன்னை கண்டிப்பா உருமாத்திரின்னு சொன்னாலுமே அந்த பையன் கேட்கற மாதிரி இல்ல. அப்படியே அடிச்சு பிடிச்சி வேகமா வந்து ஒரு ரூம்குள்ள அடைஞ்சுக்குவானா. ஆனா அந்த ரூம்குள்ள தான் நம்ம ஹீரோயினும் அந்த ரிப்போர்ட்டரும் இருப்பாங்க. ஆனா ஹீரோயின் அவன் காலில் கடிப்பட்டுக்கிறத கவனிச்சாரா. இதே காலை வச்சுட்டு தான் இவ்வளவு நேரம் எங்க கூட சுத்திக்கிட்டு இருந்தேடான்னு கேட்க ஆரம்பிக்கும் போது அவன் ஜாம்பியா மாறிட்டு இவங்களை கடிக்கிறதுக்கான முயற்சிகள்ல ஈடுபட, ஆனா எப்படியோ மெனக்கட்டு அவங்ககிட்ட இருந்து தப்பிக்கிறாங்க. ஆனா அப்படி தப்பிச்சாலுமே வெளியில வந்தவன் அங்க இருக்கிற இன்னொரு ஆளையும் பிடிச்சு கடிக்க ஆரம்பிக்க இவங்களுக்கு முதலாளிங்கிறங்காட்டி ஷூட் பண்றதுக்கு மனசு வரல. இருப்பினும் எப்படியோ மேனேஜ் பண்ணி அங்க இருக்கிற ஒரு ரூம்ல அடைச்சு வச்சிருந்துருவாங்களா. ஸோ இப்போதைக்கு அவன் வேற ஒருத்தனை கடிச்சிருந்திருப்பான்ல, அவன் ஜாம்பியா ஆகிறதுக்கு முன்னாடி அவனை ஊர் தலைவன் போட்டு தள்ளிட்டு பையன் அந்த இடத்துல முழு ஜாம்பியா மாறி நிக்கிறான். அவனை திருப்பியும் குணப்படுத்த முடியாதுன்னா தெரியுது. ஆகையால் வேற வழி இல்லாம என்னை மன்னிச்சிடு மகனேன்னு சொல்லி அவனையும் காலி பண்றான். இதே நேரத்துல அந்த அரசியல்வாதி லேடி இருக்கிறாங்கல்ல, சோ அவங்க இருக்கிற இடத்துல ஏகப்பட்ட மக்கள், இந்த உயிர் தப்பிச்ச சில மக்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க எல்லாரும் கேட்டுக்கிட்ட வந்துட்டு உள்ள அலோவ் பண்ண சொல்லி கதறிக்கிட்டு இருப்பாங்களா. இவளுக்கு அவங்களெல்லாம் பார்க்கும்போது சிரிப்பா தான் இருக்கும். இன்னும் சொல்ல போனா இவளுக்கு ஒரு கடவுள் ஃபீலிங்கே வந்துடும், நம்ம தான் எல்லாரையும் காப்பாற்ற போறோம். சரி அவங்களெல்லாம் உள்ள விடுங்க, அஃபெக்ட் ஆகாதவங்களை மட்டும் உள்ள விடுங்க சரியா அப்படின்னு போலீஸ் கிட்ட சொல்லிட்டு அவ போயிருவா. ஆனா இப்படி ஒரு அசாதாரணமான சூழ்நிலையில ஒவ்வொருத்தரையா பொறுமையா டீல் பண்றது சாத்தியமா என்ன? கதவை நீக்கணுமே அடிச்சு பிடிச்சிட்டு உள்ள வரக்கான முயற்சிகள்லையும் ஈடுபடுறாங்க. நிறைய பேர் ஆல்ரெடி பாதிக்கப்படவும் செஞ்சிருந்திருக்காங்க. இங்க ஹீரோயின் ரிப்போர்ட்டர் 2 பேரும் ஒன்னா சேர்ந்துட்டு அந்த ரேடியோவை ரெடி பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஊர் தலைவனுமே அவனுக்கு தெரிஞ்ச சில ஆளுங்களை கான்டாக்ட் பண்றான். மோஸ்ட்லி மிலிட்டரின்னு நினைக்கிறேன். அப்படி இந்த மாதிரி நான் அந்த ஊர் தலைவன் இந்த ஊர்ல வந்து சில பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருக்குது, ஆகையால எங்களை காப்பாத்துறதுக்காக ஹெலிகாப்டர்ஸ் ஏதாவது அரேஞ்ச் பண்ண முடியுமான்னு கேட்டா, இல்ல சார் எங்களால பண்ண முடியாது, இப்போதைக்கு அந்த ஊர்ல ஏதோ ஒரு அசாதாரண சூழ்நிலை நிலவிட்டு இருக்கிறது அந்த அரசியல்வாதி லேடி சொல்லியிருந்திருக்காங்க. அவங்க தான் அந்த ஒரு சிட்டி அந்த ஒரு டவுனை கண்ட்ரோல் எடுத்திருந்திருக்க காரணத்தால எங்களால அவங்களோட ஆர்டரை மீறி எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாங்களா. ஆகையால் உதவிக்கு யாரும் வரப்போறதில்லை அப்படின்னா இப்போ இவங்களே தான் இங்கிருந்து கிளம்பி ஆகணும். அதனால இந்த ஊர்ல வந்து போர்க்காலத்துல சில டனல் எல்லாத்தையும் ரெடி பண்ணியிருந்திருக்காங்களாமா.
அந்த டனல் வழியா இந்த ஊரை விட்டு கிளம்பலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க. ஆனா ஹீரோயின் இங்க இருந்து கிளம்புறதா இருந்தா தன்னோட தம்பியை கூப்பிட்டுட்டு மட்டும்தான் கிளம்புறதா இருக்கிறேன்னு அடம் பிடிக்கிறா. அதுக்கப்புறம் காட்டுக்குள்ளதான் அந்த டனல் எல்லாமே இருக்கும். இவங்களும் காட்டு வழியா நடந்து போகும்போது ஆஸ் யூஷுவல் ஜாம்பிஸ் எல்லாம் இவங்களை மொப்ப முடிச்சுட்டு வர ஆரம்பிக்க அந்த இடத்துலயுமே ஒரு உயிர் பலிங்கிறத கொடுத்துட்டு வேகமா அந்த ஒரு டனல் வழியா இவங்க தப்பிக்க முயற்சி பண்ணா அந்த டனல்ல இருக்கிற கேட்டை அவங்களால க்ளோஸ் பண்ண முடியல. ஏகப்பட்ட ஜாம்பிஸ் வர ஆரம்பிக்குது. ஆனா அப்படி கடிக்க முடியாத ஜாம்பிஸ் எல்லாமே ஸ்மெல் பண்ண முடியாம பேன அதே இடத்துல நின்னுகிட்டு இருக்கு. அது ஏன் அப்படி நிக்குதுன்னு இவங்களுக்கு புரியல. இருப்பினும் இதாண்டா சான்ஸ்னு எஸ்கேப் ஆயிடுறாங்க. அதுவே இந்த அரசியல்வாதி லேடி அவ இருக்கிற அந்த இடத்துல நிறைய மக்கள் எல்லாரையும் உள்ள கூப்பிட்டு இருந்திருப்பாள்ல. சோ அந்த மக்களை எல்லாம் மீட் பண்ணிட்டு அவங்களோட நல் மதிப்பை பெறணும் அப்படிங்கிறங்காட்டி ஏற்கனவே ஒரு ஜாம்பியை வேற அந்த இடத்துல தான் பிடிச்சு வச்சிருந்திருப்பாங்க. அதை கூண்டோட அப்படியே கொண்டு வந்து இந்த ஜாம்பியை கண்ட்ரோல் பண்றதுக்கான வித்தை எனக்கு தெரியுங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ஜாம்பியை ரிலீஸ் பண்றாங்க. இருப்பினும் ஒரு கயிறால கட்டி வச்சிருந்திருக்க. கரெக்டா இந்த அரசியல்வாதி கிட்ட வந்தோடனே அவளோட ஒரு ரெட் கலர் ஒரு துணி மாதிரி வச்சிருந்திருப்பா. அதுல அந்த பழத்தோட சாறு எல்லாத்தையும் பூசி வச்சிருந்திருப்பாங்க போல. ஆகையால் அந்த சாரோட ஸ்மெல்ல பார்த்தோன்னே அதை அப்படியே பேக் வாங்கிட்டு திருப்பி அந்த குண்டுக்குள்ளே போய் அடைஞ்சுக்கும். எப்படி பாத்தீங்களா இந்த ஒரு சிகப்பு கலர்னா என்ன, புரட்சியின் அடையாளம். இந்த புரட்சியின் அடையாளத்தை வச்சுதான் நம்மளால இந்த ஒரு ஜாம்பியை கூட கண்ட்ரோல் பண்ண முடியும். அதனால உங்க வீடு ஃபுல்லா நீங்க இந்த மாதிரியான சிகப்பு துணிகளை தான் இனிமேல் பயன்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி என்னமோன்னு சொல்லிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில ஆகுது. அந்த குகைக்குள்ள இவங்க தொடர்ந்து வந்துகிட்டே இருப்பாங்களா. பார்த்தா அந்த ரைட் ஹேண்டா இருக்கட்டும் நம்ம ரிப்போர்ட்டரா இருக்கட்டும் ரெண்டு பேரும் மாறி மாறி வாந்தி எடுத்துக்கிட்டு இருப்பானுங்க. அந்த அளவுக்கு நாத்தடிக்குது அந்த குகைங்கிறது. ஆனா அப்பதான் அந்த ரிப்போர்ட்டருக்கு ஒரு விஷயம் புரியுது. ஆக்சுவலி இவங்க முதல்ல அந்த ஒரு வில்லேஜ்ல இருந்து தப்பிச்சு வரும்போது கூட அந்த ஜாம்பிஸ் எல்லாத்தையும் தடுக்கிற விதமா அவங்க வண்டியில வச்சிருந்த ஒரு சில பழங்களை தூக்கி போட்டிருந்திருப்பாங்க. அந்த பழங்களை பார்த்தோன்னே அந்த ஜாம்பிஸ் எதுவும் திருப்பி அவங்கள ஃபாலோ பண்ணியிருக்காது. ஈவன் அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள வரும்போது கூட அங்க பேக்டா அந்த பழங்கள் இருந்திருக்கும். அந்த பழங்கள் பேக்கேஜ்ல இருந்து ஓப்பன் ஆகி வெளியில வரும்போது அந்த ஸ்மெல்லுக்குமே அந்த ஜாம்பிஸ் பின்னாடி வந்திருக்காது. இப்போ கூட இந்த டனல்ல ஏகப்பட்ட நாத்த வரங்காட்டி தான் அந்த ஜாம்பிஸ் வரல. அப்படின்னா மேபி மனித உடல்ல இருந்து வர ஸ்மெல்ல தவிர வேற எந்த ஒரு ஸ்மெல்லுக்குமே அது அட்ராக்ட் ஆகலையோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவான். இங்க அரசியல்வாதியிலேயுமே அந்த ஊர்ல இருக்கிற இந்த பெரிய அதிகாரிகளை எல்லாம் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு புதுசா ஒரு பிளான் ஒன்று போட்டிருந்திருக்கா. இந்த டவுன்ல இருந்து கிளம்புறதுக்காக இந்த டவுனோட சென்டர்ல தான் பார்த்தா நிறைய ஜாம்பிஸ்ங்கிறது இருக்கு. இன்னும் சொல்ல போனா மெயின் ரோடுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த வழியா தான் இங்கிருந்து வேற ஒரு இடத்துக்கு நம்மளால போக முடியும். ஆனால் அந்த வழியை பயன்படுத்துறதுங்கிறது ரொம்பவுமே டேஞ்சர். அந்த காரணத்துக்காக இந்த டவுனை சுத்தி வேற ஒரு பழைய பிரிட்ஜ் ஒன்று இருக்காம அது வழியா போகலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாக்கு வந்திருக்கா. அந்த பிரிட்ஜை முதல்ல யூஸ் பண்ற கண்டிஷன்ல இருக்கான்னு தெரியல. பட் ஒன்ஸ் சப்போஸ் அந்த பிரிட்ஜை தாண்டி நம்ம போயிட்டாங்கும் போது அந்த பிரிட்ஜையும் பிளாஸ்ட் பண்ணிட வேண்டியதான். பெருசா இந்த ஊர்ல இருந்து நம்ம எந்த ஒரு மக்களையும் காப்பாத்தி கூட்டிட்டு போக போறது கிடையாது. மொத்த பேரையும் இதே இடத்துல விட்டுட்டு இந்த ஜாம்பிஸுக்கு அவங்க எல்லாரையும் பலியாக்கிட்டு நம்ம எஸ்கேப் ஆகி கிளம்ப வேண்டியதான், நம்ம ஹீரோஸா மாற வேண்டியதான் அப்படிங்கிற ஒரு தாட்ல இருப்பா. ஏன்னா எப்படியும் இந்த ஜாம்பி அவுட் பிரேக்குக்கான காரணம் அப்படிங்கறது அந்த ஊர் தலைவனும் அவனோட பையன் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அப்படிங்கிற மாதிரி அவ ஏற்கனவே ஃப்ரேம் பண்ணிட்டால. ஸோ அந்த ஒரு காரணத்தால தான் இந்த டனலுக்குள்ள இவங்க 4 பேர் வந்துகிட்டு இருப்பாங்கல்ல. கரெக்டா ஒரு எண்டில் பார்த்தா அங்க ஏகப்பட்ட பேர் இருக்கிற மாதிரி இருக்கும். இன்னும் ஒரு 4-5 பேர் இருக்கிற மாதிரி தெரியும். அந்த 4-5 பேர் யாருன்னா முதல்ல அந்த காட்டுக்குள்ள வேலை பார்த்துட்டு இருக்கும் போது ஜாம்பி அவுட் பிரேக் நடந்திருக்கும்ல. சோ அப்போ சில பேர்லாம் அந்த டனல் வழியே எஸ்கேப் ஆயிருப்பாங்கல்ல. எஸ் அதே ஆளுங்க தான் அந்த டனல் வழியே எஸ்கேப் பண்ணவனுங்க. கடைசியா இந்த ஒரு டனலுக்கு தான் வந்திருக்கானுங்க. ஆனா அப்படி வந்தவனுங்க வெளியில போக முடிஞ்சிருக்காது. வெளியில தான் பயங்கரமான இந்த ஜாம்பி அவுட் பிரேக் நடந்திருக்குமே. உள்ளேயே மாட்டிக்கிட்டவனுங்க வேற வழி இல்லாம அவனுங்க கூட ஏற்கனவே இருந்த ஒருத்தனையே சாகடிச்சு அவனோட மாமிசத்தை அந்த இடத்துல சாப்பிட்டு இருக்கிறாங்க. அவனுங்களே பயங்கர வெறுப்போட இந்த நாத்தத்துல ஒரு 3-4 நாள் தொடர்ந்து இருந்திருப்பானுங்க. ஆகையால் செம்ம கான்ல இருக்கிறானுங்க அந்த ஊர் தலைவன் மேல. அப்புறம் என்ன சண்டை தான். சோ அந்த இடத்துல இருக்கிற மொத்த பேரையுமே போட்டுதல்றதுக்காக அவனுங்க முடிவு பண்ணிட்டானுங்க. ஒவ்வொருத்தரும் உயிரை காப்பாத்துறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கும் போது அந்த ரைட் ஹேண்ட் முடிஞ்ச அளவுக்கு தன்னோட தலைவனோட உயிரை காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்ணுவான். அதன் விளைவு இறுதியில் அவனோட முதுகுலயே கத்தி இறைக்கப்பட்டு அந்த ரைட் ஹேண்ட் அதே இடத்துல காலியாக. இப்போதைக்கு இவங்க 3 பேர் மட்டும் தான் தப்பிச்சிருந்திருக்காங்க. சோ ஆகையால் அங்கிருந்து அவங்களும் எஸ்கேப் ஆக செய்ய அதே நேரத்துல இந்த அரசியல்வாதி லேடியும் அந்த மொட்டை இருப்பான்ல. சோ அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது அந்த மொட்டை கேட்பான். இப்படி இந்த அளவுக்கு ஒரு பேண்டமிக் நடந்துட்டு இருக்கும் போது இதை யூட்டிலைஸ் பண்ணி தான் நாம அந்த ஊர் தலைவனை வந்து கீழே கொண்டு வரணுங்கிற அவசியம் கிடையாது. விட்டு இருந்தா 2-3 மாசத்துல கண்டிப்பா அவனே அவன் பண்ண தப்பு எல்லாத்துக்கும் கண்டிப்பா ஜெயிலுக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலையில தான் அவனே இருந்தான். இருந்தும் இந்த அளவுக்கு இறங்கி அவனை செய்யறதுக்கு என்ன ஒரு காரணம்னு கேட்டா அங்கதான் ரிவீல் பண்றாங்க. ஆக்சுவலி இந்த ஒரு அரசியல்வாதி லேடி இருக்கிறாங்கல்ல, இவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு அண்ணனோ தம்பியா இருந்திருக்கான் போல. ஆனா அவன் வந்து இந்த ஒரு ஊர் தலைவன் கூட தான் வேலை பார்த்துட்டு இருந்திருக்கான். சம்திங் ஏதோ ஒரு கரப்ஷன் கேஸ்
ஜாம்பிஸ்ல நிறைய பேர் கொத்தா மாட்டி இருந்திருக்காங்க. இந்த ஊர் தலைவன் எப்படியாவது தன்னை காப்பாத்திக்கணும் அப்படின்னு அதுலயே மும்மரமா இருந்தவன் அவன் கூட மாட்டினா மத்த சில பேரை வந்து கண்டுக்காம விட்டுட்டான். அப்படி கண்டுக்காம விட்ட ஒரு சில பேர்ல இந்த அரசியல்வாதி லேடியோட அண்ணனோ தம்பியோ இருந்திருக்கான் போல. ஆகையால் நான் என்னோட பிரதருக்காக தான் இங்க பழி வாங்க வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லிக்கிட்டு இருப்பா. இங்க அந்த தம்பிக்காரனும் அந்த லீசாங்கிற பிள்ளையும் இருக்கிறாங்கல்ல, இவங்க ரெண்டு பேரும் அந்த லீசா ஏதோ ஒரு டிக்டாக் செலிபிரிட்டியா இருப்பா போல. அவளோட ஃபேன் ஒருத்தைய வந்து அந்த ஊர்ல கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ அவளோட வீட்டில் கொஞ்ச நேரம் ஸ்டே பண்ணிட்டு சரி நீ இங்கே தப்பிக்கிறதுக்கு ஏதோ ஒரு வழி இருந்துச்சுன்னா நாங்கள் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிட்டு வரணும். அந்த பிள்ளைகிட்ட இருந்து ஒரு ஸ்கூட்டரை வாங்கிட்டு நேராக அந்த ஊரோட ரேடியோ ஸ்டேஷனுக்கு போறாங்க. ஆனால் அப்படி போயிட்டு அங்க இருக்கிற அந்த ரேடியோஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பார்க்கும்போது தான் ஏற்கனவே நம்ம ஹீரோயின்லாம் இங்கே வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்கல்ல. ஸோ அவங்க அதை ஆஃப் பண்ணிட்டு போற வரைக்கும் அவங்க என்னென்ன அவங்க பேசிட்டாங்கிற எல்லா விஷயமே ரெக்கார்ட் ஆகியிருக்கும். ஆனால் அப்படி நம்ம ஹீரோயின் அந்த ஊர் தலைவன் அவங்க எல்லாரும் ஒன்னா இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் கூடவே இந்த ஊர்ல இருக்கிற ஒரு டனல் கிட்ட தான் போறாங்க அப்படிங்கிற மேட்டரையுமே அந்த ரேடியோவை கேட்கறது மூலமா அவங்க தெரிஞ்சுக்கிறாங்களா. சரி அங்கிருந்து கிளம்பலாம் அப்படின்னு வெளியில வரும்போது அந்த இடத்துல ஒரு ஜாம்பிங்கிறது இருக்கும். ஆனா அந்த ஒரு ஜாம்பி தான் லீசாவோட அம்மாவை போட்டு தள்ளின ஜாம்பி. ஆகையால அதை மட்ட பண்ணலாம் அப்படின்னு இவங்க பாக்குறாங்க. ஆனா முடியல. அதுக்கு பதிலாக அந்த ஜாம்பி நேரம் அங்க இருக்கிற ஒரு தகரத்து மேல போய் மோத ஆல்ரெடி அதுக்குள்ள ஏகப்பட்ட ஜாம்பியை ட்ராப் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அது மொத்தமும் இவங்களை சேஸ் பண்ண ஆரம்பிக்குது. ஹீரோயின் ஊர் தலைவர் ரிப்போர்ட்டர்னு சொல்லி இவங்க 3 பேருமே அந்த டனலை விட்டு வெளியில வராங்க. அப்போ அந்த டனலோட வாசல்ல ஒரு இறந்து போன முயலுங்கிறது இருக்கும். இந்த கருமை தான் இப்படி நாறுதா அப்படின்னு அதை மூக்க பிடிச்சிக்கிட்டு கொஞ்சம் தூரம் அப்படியே காட்டுக்குள்ள வராங்க. வந்து பார்த்தா அந்த இடத்துல ஏகப்பட்ட ஜாம்பிங்கிறது இருக்கும். அருமை, இப்ப இதை வேற தாண்டி போகணுமான்னு யோசிக்கும் போதுதான் இவங்க அந்த இறந்து போன முயலை பார்த்தாங்கல்ல. வேற வழி இல்ல, என்ன பண்றது. ஸோ அந்த ஒரு முயலை வச்சுக்கிட்டு அது மூலமா அந்த நாத்தங்கிறது வருது. ஸோ அப்படி அந்த ஜாம்பிஸை டிஸ்ட்ராக்ட் பண்ணி பொறுமையா அந்த கூட்டத்துக்குள்ள நடந்து வந்துகிட்டு இருந்தா திடீர்னு அப்படியே தறிக்கொட்டி கீழே விழுந்துடுறாங்க. ஆனா நல்ல வேலை பக்கத்திலே தான் அந்த முயல் கடந்து வந்திருக்கும். அதனால அந்த ஜாம்பிஸ் பெருசா அவங்கள கடிக்கல. பயந்து போய் முயலை எடுத்து கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்க லீசாவும் அந்த தம்பிக்காரனும் அந்த ஜாம்பிஸ் கிட்ட இருந்து வேக வேகமா ஓடி வந்துகிட்டு இருப்பாங்களா. கரெக்டா மலையில இருந்து கீழே இறங்கி வரும்போது நல்ல வேலை அந்த இடத்துக்கு அந்த லீசாவோட ஃபேன் புள்ள இருப்பாள். ஸோ அவ ஆளுங்களை எல்லாம் கூப்பிட்டு ட்ரக் எடுத்துட்டு கிளம்புறதா இருப்பாங்க போல. போற வழியில இவங்க 2 பேரையும் பிக்கப் பண்ணிட்டு போயிடுறாங்க. இதே நேரத்துல அந்த அரசியல்வாதியோட பேச்செல்லாம் கேட்டுட்டு அந்த ஆளுங்க எல்லாரும் பிரிட்ஜுக்கு பாம்பு செட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா. நம்ம ஹீரோயின் அந்த ஊர் தலைவன் அப்புறம் ரிப்போர்ட்டர்னு சொல்லி இவங்க 3 பேராலையும் அந்த ஜாம்பிகள் கூட்டத்தை தாண்டி போக முடியல. ஆகையால் பயத்துல திருப்பி எந்த ஒரு டனல் கிட்ட வந்தாங்களோ அதே டனல் கிட்ட வந்தா உள்ள இருந்து சத்தங்கிறது கேட்கும். என்னடான்னு திரும்பி பார்த்தா அது நம்ம லீசாவும் இந்த தம்பிக்காரனுமாக இருக்க. இவனுங்க எப்படா தப்பிச்சானுங்க இந்த டனல் வழியா வந்தானுங்கன்னு பார்த்தா அந்த ஊர் தலைவனோட ரைட் ஹேண்ட் இருக்கிறான்ல. ஸோ அவன் வெட்டுக்குத்து வாங்கியிருந்தும் அந்த இடத்துல சாகல. ஆப்வியஸா அவன் மட்டும் கிடையாது. அந்த வேன்ல யார் யார் வந்திருந்தாங்களோ அவங்க எல்லாரும் அங்கதான் இருப்பாங்களா. இப்போதைக்கு அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிளான் போட்டுட்டு இருக்கும் போது ஆனா அப்பதான் லீசா இந்த மாதிரி மழை வந்தாலுமே ஸ்மெல்லுங்கிறது தெரியாத காரணத்தால அந்த ஜாம்பிஸ் எங்களை அட்டாக் பண்ணல அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனே சொல்லும் போது ஓகே ஃபைன் அப்படின்னா இப்போதைக்கு இங்க இருக்கிற ஜாம்பிஸை கடந்து போறதுக்காக மழைங்கிறது வந்தாகணும். ஆனா ஆர்டிபிஷியலா எப்படி மழையை வர வைக்கிறதுன்னு யோசிக்கக்குள்ளதான் இவங்க ஊர்ல ஒரு விதமான நம்பிக்கை இருக்குது. இந்த ஊர்ல வந்து ஒரு மந்திரவாதி லேடி இருக்கிறாங்களாமா. அந்த லேடி வந்து இதுக்கு முன்னாடி காலகட்டத்தில எல்லாம் மழை வர வச்சிருந்திருக்காங்க. அந்த லேடி இப்ப இறந்து போயிட்டாங்க. அவங்களோட பொண்ணு மட்டும் தான் இருக்கிறாங்க. வேணும்னா அந்த லேடி கிட்ட போய் உதவி கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு லீசாவையும் அந்த தம்பிக்காரனையும் தான் அனுப்பி விட்டு இருந்திருப்பாங்க. சரி நம்மளே போவோம் அப்படின்னு அவங்க 2 பேரும் நேரம் அந்த ஒரு லேடியோட வீட்டுக்கும் போயிடுறாங்களா. கதவை தட்டி கூப்பிட்டா என்னடா உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தங்க அப்படியே கத்திக்கிட்டே வருவாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி மழை வரணுங்க அப்படிங்கிற விஷயத்துல எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நல்லா சாப்பிட்டு அந்த அம்மாவும் ஏப்ப விட்டதுக்கு அப்புறம் பொறுமையா அசைஞ்சு ஆடி வந்து அங்க இருக்கிற செவுத்துல இருக்கிற போட்டோவை காமிச்சு இது பார் இதுக்கு பேர் தான் ஆயா. எங்க ஆயா இந்த ஆயா மட்டும்தான் இந்த மாதிரி மழையெல்லாம் வர வச்சுக்கிட்டு இருந்ததே தவிர என்னால அதை பண்ண முடியாது. எனக்கு அந்த ஒரு பவர் எல்லாம் கிடையாது. பிளஸ் நீங்க எங்கேயாவது சோசியல் மீடியாவெல்லாம் பார்த்துட்டு என்கிட்ட நம்பி வந்தீங்கன்னா அதை நான் சும்மா ஏமாத்துறதுக்காக பண்ணிட்டு இருக்கிற விஷயம்னு சொல்லும் போதும் பரவாயில்ல ப்ளீஸ் பண்ணுங்க. அதான் உங்க அம்மா பவர்ஃபுல்லா இருந்தாங்களா அப்ப கண்டிப்பா உங்களாலே முடியும். ப்ளீஸ் எங்களுக்காக முயற்சி பண்ணுங்கன்னு கெஞ்சி கூத்தாடி அந்த லேடியை பூஜை பண்ண வைக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இந்த லேடி ஒரு பக்கம் வெளியில வந்து நின்னுகிட்டு மொட்டை வெயில காமெடி பண்ணிட்டு இருக்கும் போது அதே நேரத்துல அந்த அரசியல்வாதி லேடியோட பேச்சை கேட்டுட்டு ஊர் மக்கள் எல்லாருமே கையில கால்ல எல்லாம் அந்த கர்ச்சீஃப் எல்லாம் கட்டிட்டு சிவப்பு கலர் துணி எடுத்துக்கிட்டு அந்த ஜாம்பிஸ் அழிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி கிளம்புறாங்க. ஆனா இப்படி ஊர்ல இந்த மக்கள் எல்லாரும் சுத்திட்டு இருக்கிறாங்கன்னா ஆப்வியஸா அந்த ஜாம்பிஸ் எல்லாமே இந்த மக்களை டார்கெட் பண்ண போது இந்த கேப்ல சேஃபா எஸ்கேப் ஆயிரலான்னு அந்த அரசியல்வாதி லேடி தனியா அது ஒரு பக்கம் ஒரு வேன்ல வந்துகிட்டு இருக்குதா. அப்படி வந்துகிட்டு இருக்கும் போது ரோட்ல சில பேர் உதவிக்காக எல்லாம் கேட்பாங்க.
அப்படியே வண்டியை விட்டு அந்த உயிரோட இருக்கிற ஆளுங்க மேலேயே ஏத்திட்டு போயிட்டு இருக்கிறாங்க. நாட் பிகாஸ் அந்த வேன்ல இருக்கிற ஆபீசர்ஸுக்கு உதவி மனப்பான்மை இல்லைன்னா கிடையாது, இந்த லேடி சொன்னாங்காட்டி தான் வண்டி ஏத்திட்டு இருக்கிறாங்க. மழை பொழி வைக்கிறதுக்காக இந்த மந்திரவாதி லேடியுமே மந்திரங்கள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. எப்படியோ மழைங்கிறது பொழிய ஆரம்பிக்குது. அந்த டைம்ல அவங்களை அட்டாக் பண்றதுக்காக சில ஜாம்பிஸ் எல்லாம் வந்துருக்கும். ஸோ அதுவும் அப்படியே கொஞ்சம் சைலண்டாக ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாரும் அந்த சிவப்பு கலர் துணியெல்லாம் எடுத்துட்டு போய் ஜாம்பிட்ட சண்டை போட போயிருப்பாங்கல்ல. ஒரு பெரிய கலவரமே நடக்கிற மாதிரி இருந்திருக்கும். அதுவுமே அந்த மழையால அந்த ஜாம்பிஸ் எல்லாம் ஸ்டாப் ஆகுது. இங்க ஹீரோயின், ரிப்போர்ட்டர், அந்த ஊர் தலைவன் சொல்லிட்டு கூட இருந்த ஆளுங்க எல்லாருமே அந்த ஒரு ஜாம்பிஸை கடந்து போறதா இருப்பாங்கல்ல. மழை வந்த காரணத்தால ரொம்ப சுலபமாவே கடந்து போறாங்க. அப்படி கடந்து கரெக்டா ஒரு பிரிட்ஜு கிட்ட வந்து நிற்கும் போது அந்த பிரிட்ஜு கிட்ட ஆல்ரெடி பிரிட்ஜை வெடிக்க வைக்கிறதுக்காக ஆளுங்களாரும் தயாரா இருப்பாங்களா. ஸோ இப்போதைக்கு இங்க இருக்கிற ஆளுங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணியாகணும். அதனால மலை மேல நெருப்புங்கிறது பத்தி வச்சிருந்திருப்பாங்க. அந்த ஒரு புகையை இந்த ஆபீசர்ஸ் கவனிச்சுட்டு யாராவது இருக்கிறாங்களா என்னன்னு செக் பண்றதுக்காக ஒரே ஒருத்தர் மட்டும் வருவாரு. அப்படி வந்து அந்த ஆபீசரை சத்தம் இல்லாம அமுக்க அங்க பிரிட்ஜில் நின்றுகிட்டு இருந்த ஆபீசர்ஸுக்குமே என்னடா அது வாக்கி டாக்கியிலையும் கான்டாக்ட் பண்ண மாட்டேங்கிறான், ஆலயம் காணாமேன்னு இன்னும் 2 ஆபீசர்ஸ் அனுப்பி வைக்கிறாங்க. ஒளிஞ்சிருந்து அவங்க 2 பேரையுமே கார்னர் பண்ணிட்டு அதே இடத்துல மண்டையிலே அடிச்சு படுக்க போடுறாங்களா. என்னடா இது இப்போ இவங்க 2 பேரை காணாமேன்னு இந்த பிரிட்ஜில் நிற்கிற ஆபீசரும் பேபன் நின்றுகிட்டு இருப்பான். ஆனா அப்போ அந்த ஆபீசரை இவங்க எல்லாரும் கன்னோட வந்து கார்னர் பண்றாங்களா. ஈவன் அவனை கண்ட்ரோல்ல கொண்டு வரதுக்காக ஷூட் கூட பண்ண செஞ்சிடறாங்க. அவன் என்னன்னா, நீங்க என்ன போட்டு தள்ள ட்ரை பண்ணீங்கன்னா இந்த பிரிட்ஜை என்ன வெடிக்க வச்சிடும், இப்போ யாராலையும் வெளியில போக முடியாது பாரு அப்படின்னு கிரனேட்லாம் எடுத்து காமிச்சுக்கிட்டு இருப்பான். பட் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அப்புறம் ரிப்போர்ட்டர் இவங்க எல்லாரும் பேசி இங்க பாருங்க, எங்க கூட ஊர் மக்கள் எல்லாரும் வந்திருக்காங்க, அவங்கள பார்த்தாலும் உங்களுக்கு குற்றவாளி மாதிரி தெரியுதா, ஏதோ இந்த ஊர் தலைவன் ஒரே ஒரு அழுக்கு பிடிச்சவங்க மட்டும் எங்க கூட இருக்கிறாங்கிறங்காட்டி எங்க எல்லாரையும் தப்பால நினைச்சிடாதீங்க ப்ளீஸ், தயவு செஞ்சு நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணி போகலாம் அப்படின்னு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கும் போதே அந்த பிரிட்ஜை கிராஸ் பண்றதுக்காக அந்த ஆபீசர்ஸும் அந்த பொலிட்டிஷியன் லேடி, அந்த அரசியல்வாதி லேடியும் வந்துடுறாங்களா. வேற வழி இல்ல, கூட ஆபீசர்ஸ் ஏகப்பட்ட பேர் மிஷின் கன் வச்சிருந்திருக்காங்க. ஆகையால் நம்ம ஆளுங்களும் அவங்க கிட்ட இருக்கிற வெப்பன்ஸ் எல்லாத்தையும் சரண்டர் பண்ற மாதிரி தெரிய அப்போ அந்த இடத்துக்கு ஒரு வண்டியை ஹார்ன் அடிச்சுக்கிட்டே வரும். யாரான்னு பார்த்தா அது நம்ம தம்பிக்காரனும் அந்த லீசாவும் இருக்கும். இவங்க 2 பேர் மட்டும் தான் வராங்களான்னா இல்ல, விருந்தாளியும் கூட்டே வந்திருக்காங்க. எஸ், அந்த இடத்துல ஏகப்பட்ட ஜாம்பிஸும் வர அந்த அரசியல்வாதி கூட வந்த அந்த சில ஆபீசர்ஸ் எல்லாம் கன்னை வச்சுட்டு ஃபயர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு உசரை காப்பாத்துக்கிறீங்களா அந்த பிரிட்ஜ் வழியா ஓட ஆரம்பிக்கிறாங்களா. ஆனா முதல்ல அந்த இடத்துல ஏகப்பட்ட ஜாம்பிஸ்ங்கிறது வர ஆரம்பிக்க அந்த ஊர் தலைவன், இந்த ரைட் ஹேண்டு, நம்ம லீசா, தம்பிக்காரன் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருமே அந்த ஜாம்பிஸ் கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இந்த கேப்ல முதல்ல அந்த பிரிட்ஜை பாதி தூரம் அந்த அரசியல்வாதி லேடியும் அந்த மொட்டையும் தான் கிராஸ் பண்ணிருப்பாங்க. பாதியில போனோடனே அந்த பிரிட்ஜை பிளாஸ்ட் பண்றதுக்காக நம்ம ஹீரோயின்ல இருந்து வேற யாருமே வரக்கூடாதுங்கிற மாதிரி அவங்க ஷூட் பண்ணி தடுக்கலாம் செய்யறாங்களா. இன்னும் ஏகப்பட்ட ஜாம்பிஸ் தொடர்ந்து வர ஆரம்பிக்க அந்த ரைட் ஹேண்ட் தான் சரி நீங்க எல்லாரும் போங்கன்னு சொல்லிட்டு கையில 2 கன்னை வச்சு தொடர்ந்து ஷூட் பண்ண ஆரம்பிப்பான். புல்லட்டும் முடிய வேற வழி இல்லைன்னா அவங்க டேக்கிற அவ்வளவு பெரிய உடலை வச்சுக்கிட்டு ஒரு 6-7 ஜாம்பி அதே இடத்துல தடுத்து நிறுத்தினாலுமே அவனை தாண்டியும் அங்க ஏகப்பட்ட ஜாம்பிஸ் இவங்களை பின்தொடர்ந்து வருது. அதனால வேற வழி இல்லாம உசுரை கையில பிடிச்சிட்டு வேகமா அங்கிருந்து ஓடிக்கிட்டு இருந்தா. முதல்ல வேகமா முன்னாடி ஓடி போனதுங்கிறது அந்த அரசியல்வாதி லேடியும் அதுக்கப்புறம் அந்த மொட்டை பையனமா தான் இருக்கும். 2 பேரும் ஓரளவுக்கு அந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் கையில இருக்கிற அந்த ஒரு ரிமோட்டை வச்சு பிளாஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு எப்படியாவது அவங்களை தடுத்தே ஆகணுங்கிற மாதிரி ஹீரோயின்லாம் தம் கட்டி வேகமா ஓடி வந்துகிட்டே இருப்பா. ஆனா அவளும் கரெக்டா அந்த ரிமோட்டை பிரஸ் பண்ணும்போது ஒரு பிளாஸ்ட் ஏற்படுது. அந்த பிரிட்ஜுங்கிறது உடஞ்சு போயிருது. ஹீரோயினும் கண் வலிச்சு பார்த்தா எஸ் அவ தப்பிச்சிடுறா. ஆனா அப்படியே திரும்பி பாக்குறா தன்னோட தம்பிக்கு இது தப்பிச்சிட்டானு பார்த்தா ஆமா அவனும் தப்பிச்சிருந்திருக்கான். அண்ட் கரெக்டா ஒரு சில வினாடிகள்லயே அந்த இடத்துல மிலிட்டரியோட ட்ரக்குங்கிறது வருது. உள்ள இருந்து வந்த மொத்த பேருமே இந்த அரசியல்வாதி லேடியும் இந்த மொட்டையும் தான் கைது பண்றாங்க. ஏன்னா ஆக்சுவலி இவங்க பஸ்ல வரும்போது சில பேரை ஏத்தி கொண்டுகிட்டு இருந்தாங்கல்ல, அப்போ பஸ்ல இருக்கிற ஒரு ஆபீசருக்கு இவங்க இதை பண்றதெல்லாம் பிடிச்சிருந்திருக்காது. சோ அந்த ஆள் தான் இவளை பத்தின உண்மைகளை வெளியில சொல்லியிருந்திருக்கான். எங்கேயாவது பாத்தீங்கன்னா விட்டுறாதீங்கன்னு. கட் பண்ணா இத்தனை மக்களை பலி கொடுத்துட்டு அந்த அரசியல்வாதி லேடி தப்பிச்சு வந்தவ நேரா ஜெயிலுக்கு கைதியா போறான். இன்னொரு பக்கம் ஹீரோயின் அப்புறம் அவங்க ஊர்ல இருந்து தப்பிச்சு வந்த ஆளுங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒரு ரெஃப்யூஜி கேம்ப்ல வச்சிருந்திருக்காங்களா. அந்த கேம்ப்ல உட்காந்துக்கிட்டு இப்போ நடந்த விஷயங்கள் எல்லாம் பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க இருக்கிற டிவியில அந்த ஊர் தலைவன் இருக்கிறான்ல, சோ அவன் தான் இந்த ஊர் மக்களை எல்லாம் காப்பாத்திட்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு அவனுக்கு அவார்ட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. இவனுக்கு மட்டும் அழிவே கிடையாதுங்கிற மாதிரி யோசிச்சவங்களும் சரி அவன் எப்படியோ போயிட்டு போறான். நமக்கு இந்த இடத்துல ஒரு ஃபேமிலிங்கிறது இருக்குதுல்ல, 2 பேரா இருந்த நாங்க இப்போ 4 பேரா மாறி இருக்கோம் அப்படின்னு ஹீரோயின் ஹாப்பியா இருக்க அங்கே இந்த ஒரு சீரீஸையும் முடிக்கிறாங்க. எனிவேஸ் மக்களே, கண்டிப்பா இந்த கதை இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கதைகளை தொடர்ந்து பார்க்கறதுக்காக சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா, தேங்க்யூ.